மீனவன் ஒருத்தவன் குளங்கள்ல இருக்க மீன்களை பிடிச்சி அதை விற்று தன்னோட குடும்பத்தை நடத்திக்கிட்டு வந்துட்டு இருந்தான். அப்படி அன்னைக்கு மீன்களை தேடி போனான். அப்போ ஒரு குளத்தை பார்த்தான். அங்கே நிறைய மீன்கள் இருக்கிறதையும் அவன் தெரிஞ்சுக்கிட்டான். அப்படியே அங்கே தன்னோட தூண்டில வீசி அங்கே இருக்க மீன்களை பிடிச்சான். அவன் மீன்களை பிடிச்சிக்கிட்டு இருந்தப்ப அந்த கூடையில் ஒரு மீன் மாட்டுச்சு. அது குட்டி மீனாக இருந்தது. அந்த குட்டி மீன் அவன்கிட்ட பேசுச்சு. நான் ரொம்ப குட்டியாக இருக்கேன், என்னை பிடிச்சிட்டு போய் என்ன நீங்கள் பண்ண போகிறீங்க? நீங்கள் என்னை மறுபடியும் இந்த குளத்துக்குள்ளேயே விட்டுருங்க. நான் இன்னும் பெருசானேன்னா உனக்கு சாப்பிட்றதுக்காக இல்லை நீ விற்கிறதுனா கூட நான் நல்ல விலைக்கு போவேன் அப்படின்னு சொல்லி சொன்னுச்சு. அப்போ அந்த மீனவன் என்னடா இந்த மீன் நம்மள்ட்ட இப்படி பேசுது அப்படின்னு நினச்சான். அப்போ அவனுக்கு முன்னாடி ஒரு கதை ஞாபகம் வந்தது. நாம் இதுக்கு ஓகே சொல்லிட்டோம்னா இதை என்னைக்கு நம்ம பிடிக்கிறது அப்படின்ட்டு அந்த மீன்கிட்ட அவன் பதில் சொன்னான். இல்லை இல்லை, எனக்கு இந்த சைஸே போதும், இது விற்று இதில் என்ன வருதோ அது எனக்கு போதுமானதாக இருக்கும், அதனால் ஒன்றை நான் விடுறதா இல்லை. விட்டுட்டு மறுபடியும் நீ எப்போ என்னோடய வலையில் வந்து மாட்டுவேன்னு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். இல்லை நீயா வந்து மாட்ட போறியா என்ன? கட்டாயம் அது நடக்காது இல்லையா? அதனால் இந்ததே போதும் எனக்கு, நான் ஒன்றவே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூடைக்குள்ளே போட்டு அமுத்திட்டான். கூடைக்குள்ளே போன உடனே அந்த மீன் நினச்சிச்சு, ஆகா நம்மளோட புத்திசாலித்தனம் எதுவுமே இவன்கிட்ட பழிக்கலையே, இன்றைக்கி நாம் மாட்டிக்கிட்டோமே, இப்படி எப்படியாவது தப்பிச்சிடலான்னு பார்த்தோம், ஆனால் முடியாமல் போயிடுச்சே அப்படின்னு வருத்தப்பட்டுச்சு. இருக்கிறது போதும் அப்படின்னு நம்ம நினச்சாலே நம்ம நிறைய பிரச்சனைகள்லேருந்து தப்பிச்சு சந்தோஷமாக வாழலாம். ஒரு அழகான ஸ்கூலில் டீச்சரும் ஸ்டூடெண்ட்ஸும் நல்ல சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த டீச்சர் பாடம் எடுக்கிற விதம் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் ரொம்ப சந்தோஷமாக பாடம் எடுப்பார். அதனால் அவங்களுக்கு அந்த டீச்சரை பிடிக்கும். இருந்தாலும் அந்த டீச்சர்கிட்ட ஒரு சின்ன கெட்ட பழக்கம் இருந்தது. அதனால் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு சில நேரம் அந்த டீச்சரை பிடிக்காது. அவர் என்ன பண்ணுவார்னா, எப்போதுமே மதியம் சாப்பிட்டு முடித்தோடனே கொஞ்சம் நேரம் தூங்குறத வழக்கமாக வச்சுருந்தார். லஞ்ச் முடித்த கையோடு அவர் தூங்குறனால இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிடிக்காது. கிளாஸில் இந்த மாதிரி பண்ணுறனால ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவர் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லாமல் இருந்தது. கொஞ்ச நாள் ஆக ஆக அவர் லஞ்ச் டைம் தவிர கிளாஸ் டைம்லேயும் தூங்குறத ஒரு பழக்கமாக்க ஆரம்பித்தார். இதனால் ஸ்டூடெண்ட்ஸ் அவரை பார்த்து ரொம்ப சிரிக்க ஆரம்பித்தாங்க. இந்த சார் என்ன எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்காரு, தூங்க மூஞ்சி சார் போல் அப்படின்னு அவங்க எல்லாம் கேலி செஞ்சு சிரிக்க ஆரம்பித்தாங்க. இருந்தாலும் ஒரு சாரை நம்ம கேலி பண்ணுறது சரியில்லை, நம்ம இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சார்கிட்டே இதை நம்ம கேட்டுருவோம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணி சார்கிட்ட கேட்டாங்க. ஏன் சார் நீங்கள் இந்த மாதிரி தூங்குறீங்க அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், நான் தூங்கலைப்பா, நான் வந்து கனவு உலகத்தில் போய் ஞானிகள்கிட்ட அவங்க சொல்கிற விஷயத்தெல்லாம் கேட்டு வர்றேன். முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டுட்டு வந்து உங்கள்கிட்ட நான் சொல்கிறதுக்காக தான் அதை நான் இப்படி பண்ணுறேன். நான் உங்கள்கிட்ட ஒரு நாள் அந்த பாடத்தை நான் உங்களுக்கு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த சார் சொல்கிறதுல அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் ஒரு நாள் என்ன பண்ணாங்கன்னா, அவர் காலையில் வரும்பொழுது எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க பெஞ்ச் மேலே. காலையில் தன்னோட கிளாஸுக்கு வரும்பொழுதே இந்த மாதிரி தூங்கிக்கிட்டு இருக்கதை பார்த்து அந்த சாருக்கு, என்னடா இந்த பசங்கள்லாம் எப்படி தூங்குறாங்க, ஆனால் நம்ம கோவப்பட்டு கேட்க வேணாம், நம்ம கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட, என்னப்பா எதுக்கு இப்படி தூங்குறீங்க எல்லா பேரும் காலையிலேயே அப்படின்னு எல்லாத்தையும் எழுப்பி விட்டு கேட்டார். அப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க, இல்லை சார், நீங்கள் தானே சொன்னீங்க கனவு உலகத்தில் போய் ஞானிட்ட விஷயங்கள்லாம் கேட்டுட்டு வருவேன்னு, அதே போல் நாங்களும் சிலதை கற்றுக்கலான்னு நினச்சிட்டு இந்த மாதிரி காலையில் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்டு தன்னோட தப்பை அவரும் உணர்ந்தார். ஒரு காட்டில் ஆண் சிங்கமும் பெண் சிங்கமும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களோட காலம் ரொம்ப சந்தோஷமானதாகவும் நிம்மதியானதாகவும் இருந்தது. டெய்லி கிடைக்கிற உணவுகளை சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருந்தாங்க. இப்படி இருந்துக்கிட்டு இருக்கப்போ அவங்களுக்கு 2 குழந்தைங்க பிறந்தாங்க. குட்டி சிங்கங்க வந்துட்டாங்க. அந்த சிங்கங்களை 2த்தையும் பார்த்து அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. குழந்தைங்க எவ்வளோ அழகாக இருக்காங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்புறம் அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்தாங்க. நீ இனிமேட்டுக்கு எங்கேயும் போவேனா, நீ நம்ம 2 குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டு வீட்டிலையே இரு, நான் போய் உங்களுக்கு தேவையான உணவுகளை எடுத்துகிட்டு வர்றேன் அப்படின்னு ஆண் சிங்கம் சொல்லிவிட்டு பெண் சிங்கமும் அது ஒத்துக்குச்சு. அவங்க 2 பேரும் முடிவு பண்ண மாதிரி பெண் சிங்கம் அந்த 2 குழந்தைங்களையும் பார்த்துக்குச்சு. ஆண் சிங்கம் வேட்டையாட கிளம்பிடுச்சு. டெய்லியும் அது தன்னோட மனைவிக்கும் தன்னோட குழந்தைங்களுக்கும் தேவையான உணவுகளை வேட்டையாடி கொண்டு வந்து அவங்கள்ட்ட கொடுக்கும். அவங்க அந்த இடத்துலையே உட்காந்து சாப்பிட்டுட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. ஒரு நாளும் இதே போலயே அவங்களுக்கு போய்கிட்டு இருந்தது. டெய்லியும் சிங்கம் வேட்டையாடிட்டு வந்து கொடுக்கும் தன்னோட குழந்தைகளுக்கும் தன்னோட மனைவிக்கும். அவங்க நல்லா சாப்பிட்டுட்டு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தாங்க. இப்படி ஒரு நாள் நடந்துக்கிட்டு இருக்கப்போ உணவே கிடைக்காம அது ஊர் ஃபுல்லாக சுற்றுச்சு.
எல்லா காடுலையும் சுற்றியும் எங்கேயும் உணவு கிடைக்காம வீடு திரும்பிக்கிட்டு இருந்தப்ப ஒரு குட்டி நரியை பார்த்துச்சு. அது வழி தடுமாறி வந்துருந்துச்சு. அதை கொல்ல மனசு இல்லாமல் தன்னோட மனைவிக்கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுத்துச்சு உயிரோடையே. இதை நான் உயிரோடையே கொண்டு வந்துட்டேன், எனக்கு கொல்றதுக்கு மனசு இல்லை, வேணா நீ கொன்று சாப்பிட்டுக்கோ, குழந்தைங்களுக்கும் கொடு அப்படின்னு ஆண் சிங்கம் சொன்னுச்சு. அதுக்கு பெண் சிங்கம், என்னால் மட்டும் எப்படிங்க கொல்ல முடியும், நான் 2 குழந்தைங்களை பெற்ற தாய், என்னால் இது முடியவே முடியாது, அவன் நம்ம கூடயே வளரட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த 2 சிங்கத்துக்கூடையும் அது வளர விட்டுட்டாங்க. சிங்கக்குட்டிங்க 2ம் நரிக்குட்டியும் ஒன்றா சேர்ந்து வளர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நரிக்குட்டியும் அவங்களோட சேர்ந்து ஒன்றா ஆளாட ஆரம்பிச்சிருச்சு. இப்படியே நாட்கள் போய்கிட்டு இருந்தது. அந்த பெண் சிங்கமும் ஆண் சிங்கமும் இவங்க விளையாடுறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவங்க செய்கிற சின்ன சின்ன சேட்டைகளை பார்த்து அவங்கள ரசித்தாங்க. ஒரு நாள் அவங்க அம்மா இல்லாத நேரத்தில் அந்த குட்டி சிங்கம் 2ம் ஒரு பெரிய யானை பின்னாடி அதை கடித்து விளையாடலாம் அப்படின்ட்டு துரத்திக்கிட்டே போனாங்க. அவங்களுக்கு அது ஒரு ஹாபியாகவே இருந்தது. அவங்க எல்லா மிருகங்களையும் பயமுறுத்துகிற மாதிரியே அந்த யானையும் பயமுறுத்திடலான்னு நினச்சாங்க. ஆனால் அந்த புத்திசாலி நரி அதை புரிஞ்சுக்கிச்சு, அது ரொம்ப பெரிய மிருகம் அப்படின்னு. அவங்க பக்கத்தில் போய், அது ரொம்ப பெரிய மிருகம், அது உங்களை கொன்றும், வாங்க நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த 2 குட்டி சிங்கங்களையும் தங்களோட அம்மா கிட்ட கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ அதெல்லாம் தூரத்தில் இருந்து பார்த்துக்கிட்டு இருந்த பெண் சிங்கத்துக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எப்படியோ நம்ம 2 குழந்தைங்களையும் அந்த யானைகிட்ட இருந்து நம்ம குட்டி நரி இன்னைக்கு காப்பாற்றிட்டான் அப்படின்னு சந்தோஷப்பட்டாங்க. அவங்களோட ஆண் சிங்கம் வந்த உடனே நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பெண் சிங்கம் சொன்னுச்சு. அன்னைக்கு நாம் குட்டி நரியை கொல்லாமல் வளர்த்தது எவ்வளோ நல்லதாக போச்சு பார்த்தீங்களா. இன்றைக்கி நம்ம குட்டி சிங்கக்குட்டி 2 பேத்தையும் இந்த நரி தான் காப்பாற்றிருக்கு. இது எவ்வளோ நல்ல நரியாக இருந்திருக்கு பார்த்தீங்களா. நாம் செஞ்ச நன்மை நம்மளுக்கு என்றைக்காவது ஒரு நாள் மறுபடியும் கிடைக்கும் அப்படின்றதுக்கு இது ஒரு பெரிய சாட்சி அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிட்டு ஒரு பெரிய மரத்தில் ஒரே இனத்தை சார்ந்த நிறைய பறவைகள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த மரத்துக்கு பக்கத்தில் எந்த ஒரு செடி கொடியோ வேறு மரங்களோ பெருசாக இல்லாதனால அவங்க நிம்மதியாக அந்த மரத்தில் சுதந்திரமாக வாழ்ந்துட்டு வந்தாங்க. கொஞ்சம் நாட்களுக்கு அப்புறம் அந்த மரத்துக்கு கீழே ஒரு கொடி படர்ந்து போக ஆரம்பிச்சிச்சு. அப்போ அந்த பறவை ஒன்று சொன்னிச்சு, நம்மளுக்கு இதனால் ஆபத்து ஏற்படும் அப்படின்னு சொல்லி. மற்ற பறவைங்கள்லாம் சொன்னாங்க, இந்த சின்னதுனால நம்மளுக்கு என்ன ஆபத்து வரப்போகுது, வந்ததுன்னா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படியே கொஞ்ச நாட்கள் போய்கிட்டே இருந்தது. நாட்கள் ஆக ஆக அந்த சின்ன கொடி பெரிய கொடியாகி ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அந்த பறவை சொன்ன மாதிரியே அது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆயிடுச்சு. அப்போவும் அந்த பறவை சொன்னிச்சு, நான் சொன்னது நடந்துருச்சு பற்றியா, இதனால் நம்மளுக்கு ஏதோ ஆபத்து ஏற்பட போகுது அப்படின்னு, இதனால் ஒன்றும் ஆகாது, வா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு. மற்ற பறவைகள் சொல்கிறது எதுவுமே கேட்கல. அந்த பறவைகள் எல்லாம் எரி தேடி வெளியில் போன அந்த சமயத்தில் ஒரு வேடன் அங்கே வந்து பார்த்துட்டு, ஆஹா இது பெரிய மரமாக இருக்கே அப்படின்னு அந்த கொடி வழியாக போய் மரத்தில் பார்த்தான். அதில் கூடுகள் இருக்கிறத பார்த்துட்டு நிறைய நம்மளுக்கு பறவைகள் கிடைக்க போகுது அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டான். அவன் நினச்ச மாதிரியே ஒரு வலையையும் அதில் விரித்து வச்சுட்டு அங்கேருந்து நம்ம போயிடலாம், நைட்டு ஃபுல்லாக அதில் மாட்டிக்கிட்டு இருக்கட்டும், எல்லா பறவைகளையும் காலையில் வந்து நாம் பிடிச்சி நம்ம விற்பனை செஞ்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு அவன் அந்த வலையை போட்டுட்டு அங்கேருந்து போயிட்டான். மறுநாள் காலையில் அவன் வந்து பார்த்தப்ப அந்த பறவைங்கள் எல்லாம் அந்த வலைக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருந்தது. ஆகா நம்ம நினச்ச மாதிரியே இது நடந்துருச்சு அப்படின்னு அவன் சந்தோஷப்பட்டான். வலையில் மாட்டிக்கிட்டு இருந்த பறவைங்கள் எல்லாம் பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிச்சு. அச்சச்சோ நம்ம இப்படி மாட்டிக்கிட்டோமே, நம்மளை யார் காப்பாற்றுவாங்க அப்படின்னு. அப்போ அதிலிருந்து அந்த பெரிய பறவை சொன்னிச்சு, நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா அந்த கொடியை பறிச்சிடலான்னு, நீங்கள் ஏதாவது கேட்டிங்களா, இப்போ பாருங்கள் மாட்டிக்கிட்டோம், ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னிச்சு. நாங்கள் உங்கள் பேச்சை கேட்குறோம், இனி என்ன பண்ணுறதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு மற்ற பறவைங்கள் சொன்னாங்க. சரி நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க, அந்த வேடன் நம்மளையே மரத்துலேருந்து கீழே வலையோடு எடுக்கிறப்ப நீங்கள் எல்லா பேரும் செத்த மாதிரி ஆக்ட் பண்ணுங்க, அப்புறமேட்டுக்கு அவன் வலையை எடுத்ததுக்கப்புறம் வேகமாக பறந்து நம்ம இந்த இடத்துலேருந்து தப்பிச்சிடலாம், இல்லாட்டி அவன் இந்த இடத்த விட்டு போயிடுவான் அப்படின்னு சொன்னிச்சு. அதே மாதிரியே அந்த வேடன் அந்த பறவைங்கள் இருந்த அந்த வலையோட பழைய எடுத்து கீழே போட்டான். அப்போ அந்த பறவைங்கள் எல்லாம் செத்து போன மாதிரி அப்படியே அசையாமல் இருந்தாங்க. அதை பார்த்துக்கிட்டு இருந்த வேடன், என்னடா இந்த பறவைங்கள் எல்லாம் அசையாமல் இருக்குது, நம்ம வலையை எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு நினச்சான். சரி அப்படின்ட்டு அந்த வலையையும் எடுத்தான். வலையை எடுத்து பார்த்தா உண்மையாகவே இந்த குருவிங்கள் எல்லாம் செத்து போய் கிடந்தது.
அவனுக்கு ஒரே ஷாக் ஆகிடுச்சு. என்னடா நம்ம இவ்வளோ தூரம் பிடிச்சி இதை உயிரோடு எடுக்க முடியலையே, உயிரோடு இருந்தால் தானே நம்மளுக்கு லாபம் கிடைக்கும், இது வேஸ்ட்டு தான், இந்த 5 பறவையை நம்ம இங்கேயே விட்டுட்டு போகிறது தான் நம்மளுக்கு நல்லது அப்படின்னு அங்கேயே விட்டுட்டு அவன் போயிட்டான். அவன் அந்த சைடு போன அடுத்த நிமிஷமே எல்லா குருவிங்களும் எழுந்து உக்காந்துட்டாங்க. அந்த 5 குருவிங்களும் பேசிக்கிட்டாங்க, நாம் இனிமேட்டுக்கு வருமுன் காக்கிறது மாதிரி தான் நம்ம எல்லாத்தையும் முன்னெச்சரிக்கையாக செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆமாம் ஆமாம், நம்ம பெரிய அண்ணா சொல்கிறது தான் நல்லது, அண்ணா சொல்கிறத நம்ம கேட்டு நடந்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதோட நம்ம ஒற்றுமையாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. ஒரு காட்டில் 2 தலைங்கள் இருக்க பறவை ஒன்று வாழ்ந்துட்டு இருந்தது. அந்த பறவை ஒரு மரத்தில் ரொம்ப நாளாக வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அந்த பறவையோட அந்த 2 தலைங்களும் ஒரு சொல்கிறத இன்னொன்று கேட்காது. ஒன்றுக்கு ஒன்று நேர்மாறாக செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. நான் பெரியவனா நீ பெரியவனா அப்படின்னு அவங்களுக்குள்ள அடிக்கடி சண்டை வரும். இதனால் பாதிக்கப்படுறது என்னமோ அந்த ஒரே ஒரு உடம்பு தான். ஆனால் பிரச்சனை பண்ணுறது என்னமோ அந்த 2 தலைங்களும் தான். இப்படியே கொஞ்சம் நாட்கள் போய்கிட்டு இருக்கப்ப அந்த ஒரு தலை என்ன பண்ணுச்சுன்னா, போகிற வழியில் ஒரு அருமையான பழத்தை கண்டுபிடிச்சிச்சு. அந்த பழத்தை அதை எடுத்து வேக வேகமாக சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. அது ரொம்ப ருசியாக இருந்தது. அப்போ அந்த இன்னொரு தலை எனக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு சாப்பிடேன் அப்படின்னு சொல்லி சொன்னிச்சு. எப்படினாலும் ஒரே வயிற்றுக்கு தான் போகுது, நான் சாப்பிட்டுக்கிறேன், எப்படி நான் இங்கிட்டு திரும்ப தானே நீ சாப்பிட முடியும், என் சைடு தான் இது இருக்குது, அதனால் அதை நான் சாப்பிட்றேன் அப்படின்னு அது சாப்பிட்டுச்சு. அது வேக வேகமாக சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அப்போ இன்னொரு தலைக்கு பயங்கர கோபம் வந்து அலைஞ்சு திரிஞ்சு ஒரு மரத்தில் இருந்த பழத்தை சாப்பிட்டுச்சு. ஆனால் அது விஷப்பழம். அப்போ இன்னொரு தலை சொன்னிச்சு, அது விஷப்பழம் மாதிரி இருக்குது, இதை சாப்பிடாத, வேணாம் அப்படின்னு. ஆனால் அந்த இன்னொரு தலை கேட்காம அது பாட்டுக்கு வேக 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 வேகமாக நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. தலைக்கு பக்கத்துலேருந்து எல்லா பழத்தையும் அது சாப்பிட்ருச்சு. அது ஒரு விஷப்பழம். அது தெரியாமல் அது நல்லா சாப்பிட்டுட்டு போகிற வழியில் அப்படியே மயங்கி மயங்கி விழுந்துச்சு. அப்போ அங்கேருந்து ஒரு பறவை, என்னாச்சு உங்களுக்கு, ஏன் இப்படி விழுகிறீங்க அப்படின்னு கேட்டுச்சு. அவங்க நடந்ததை சொல்லிக்கிட்டே மயங்கி விழுந்தாங்க. அப்போ அந்த பறவை சொன்னிச்சு, ஐயோ அது விஷமரமாச்சே, அதில் இருக்க பழத்தை ஏன் சாப்பிட்டீங்க அப்படின்னு. அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே அவங்க மயங்கி விழுந்து இறந்து போயிட்டாங்க. 2 தலைகளும் ஒற்றுமை இல்லாமல் செஞ்ச செயல்னால அந்த உடம்பும் சேர்ந்து அழிஞ்சு போச்சு. ஒரு காட்டில் இருந்த மலை மேலே ஒரு பெரிய கரடி வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அந்த கரடி மேலேருந்து கீழே பார்க்கும் பொழுது ரொம்ப கம்பீரமாக தெரியும். அது ஒரு ராஜா மாதிரி தோற்றமளிச்சிச்சு. அதை கீழே இருந்து பார்த்துக்கிட்டு இருந்த சிங்கத்துக்கும் சிறுத்தைக்கும் ஓநாய்க்கும் ரொம்ப பொறாமையாக இருந்தது. இந்த கரடியை எப்படியாவது நம்ம ஒழிச்சு கட்டணும், அதை எப்படியாவது மலையிலேருந்து கீழே இறங்க வைக்கணும், அதுதான் பார்க்க ரொம்ப ராஜா மாதிரி கம்பீரமாக தெரியுது, அதை எப்படியாவது காலி பண்ணணும் அப்படின்னு அவங்க நினச்சி ஏதாவது ஒரு திட்டம் தீட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு தோணுச்சு, நம்ம மலையை சுற்றிலும் ஒரு பெரிய குழியை தோண்டி அதுக்கு மேலே புல்களை போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சிட்டோன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு தெரியாது. அது கீழே இறங்கி வந்துச்சுன்னா அது உள்ளே விழுந்து அது செத்து போயிடும். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசினாங்க. இதுக்கு திட்டத்துக்கு ஒரு தேவை வேணும் அப்படின்றதுக்காக ஒரு பறவையையும் கூட கூட்டுக்கு சேர்த்துக்கிட்டாங்க. அந்த பறவை கூடயும் சேர்ந்து அவங்க திட்டம் தீட்டினாங்க. அவங்க நினச்ச மாதிரியே பெரிய குழியை நைட்டோட நைட்டாக போட்டு அந்த குழிக்கு மேலே ஃபுல்லாக புட்களை போட்டு பார்க்குறதுக்கு இலை மாதிரி இருக்கிற மாதிரி அவங்க அதை செட் பண்ணிட்டாங்க. அந்த மலை சுற்றிலும் அப்படி தான் இருந்தது. கரடி கீழே இறங்கி வந்துச்சுன்னா அதுக்குள்ளே விழுந்துடும். அப்புறம் இவங்க திட்டம் போட்ட மாதிரியே அந்த குருவி போய் அந்த கரடிக்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னிச்சு. நாங்கள் உங்களுக்கு ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம், நீங்கள் மலையிலேருந்து கீழே இறங்கி வாங்க, அந்த விருந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னிச்சு. ஆனால் அந்த கரடி எதுவுமே பேசலை. கோபமான இந்த குருவி மறுபடியும் இவங்கள்ட்ட வந்து, அந்த கரடி எதுவுமே பேசவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, நம்ம வேற ஒரு திட்டம் போடலாம் அப்படின்னு மறுபடியும் ஒரு திட்டத்தை போட்டு அந்த குருவி மறுபடியும் போய் அங்கே சொல்ல போச்சு. உங்கள் அப்பா இறந்து போயிட்டாரு, உங்களை அருமையாக வளர்த்தவர் அவர் தானே, உங்கள் சொத்து எல்லாத்தையும் உங்கள் பேரில் தான் எழுதி வைக்க போகிறாரு, வாங்க நீங்கள் இறங்கி வாங்க அப்படின்னு சொன்னிச்சு. அப்பையும் அந்த கரடி எதுவுமே பேசலை, ரொம்ப அமைதியாக பேசாமல் இருந்துச்சு. மறுபடியும் குருவி போய் அந்த 3 மிருகங்கள்கிட்டையும் நடந்ததை சொன்னிச்சு. அப்போ அவங்க என்ன இது இப்படி பண்ணிகிட்டு இருக்குது அப்படின்னு ரொம்ப கோபமாயிட்டாங்க. என்ன 2வது முயற்சி நம்மளுக்கு தோல்வியா அப்படின்னு
அவங்க பேசிக்கிட்டாங்க. அப்புறமேட்டுக்கு மறுபடியும் நம்ம 3ஆவதா ஒரு திட்டம் போடலாம். அந்த திட்டத்தில் கட்டாயம் அது இறங்கி வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இருக்கிற மலை வந்து ஒரு எரிமலை. அந்த எரிமலை புகஞ்சிக்கிட்டு இருக்குது. அப்படியே வெடிச்சிச்சுன்னா நீங்கள் அதுக்குள்ளே விழுந்து சாம்பல் சாம்பலாக கருகி போயிடுவீங்க அப்படின்னு சொல்லி அந்த குருவி சொன்னுச்சு. அதையும் அந்த கரடி கேட்டுக்கிட்டு ஒன்றுமே பதில் சொல்லலை. அது எப்படி நின்றுச்சோ அப்படியே நின்றுட்டு இருந்துச்சு. மறுபடியும் இந்த விஷயத்த அவங்கள்ட்ட போய் சொன்னாங்க. பயங்கர கோபமாயிருச்சு அந்த 3 மிருகங்களுக்கும். இதுக்கு எவ்வளோ ஆணவம் எப்படி இருக்குது பாரு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு அவங்க 3 பேரும் கீழே இருந்து மலையை பார்த்து அந்த கரடியை பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பாட்டுக்கு திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. என்னதான் சொல்கிறதுன்னு தெரியாமல் அவ்வளோ தூரம் திட்டுறாங்க. பயங்கரமாக திட்டிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அந்த கரடி எதுவுமே பேசலை. மேலே இருந்து கீழே பார்த்துக்கிட்டு அமைதியாகவே அப்பவும் இருந்துச்சு. எந்த பதிலும் அதுங்களுக்கு சொல்லவே இல்லை. இதுங்களுக்கு ரொம்ப கோபமாயிட்டு அங்கேருந்து நம்ம போயிடணும், இது வேலைக்கு ஆகிற மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க போயிட்டாங்க. அப்போ அந்த கரடி மனசில் நினச்சிச்சு, மலையை பார்த்து நாய் குறைச்சின்னா நாய்க்கு தானே வாய் வலிக்கும், எனக்கா வாய் வலிக்கும் அப்படின்னு அதுவே நினச்சிக்கிச்சு. எப்போதும் நம்ம சாமர்த்தியமாக இருந்தோம்னா எந்த ஒரு விஷயத்துலேருந்தும் நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்றதுக்கு இந்த கரடி தான் சாட்சி. ஒரு பழத்தோட்டத்தில் நுழைஞ்ச 2 குரங்குங்க அங்கே இருந்த பழங்களை எல்லாத்தையும் பறித்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு யோசனை வந்தது. அவங்க 2 பேரும் ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிட்டு அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. நாம் இப்படி திருடி சாப்பிட்றது நல்லதில்லை, நாம் நல்ல பழக்கங்களை வச்சுக்கணும், இப்படி நம்ம திருடி சாப்பிடக்கூடாது அப்படின்னு நினச்சாங்க. சரி நாம் இப்போ என்ன பண்ணலாம், ஆனால் நம்ம எப்படி திருடி சாப்பிடாமல் இருக்கிறது அப்படின்னு இன்னொரு குரங்கு கேட்டுச்சு. அதுக்கு அந்த இன்னொரு குரங்கு சொன்னிச்சு, நாம் ஒருத்தர் கண்காணிச்சுக்கலாம், நீ திருடுறியான்னு நான் பார்த்துக்கிறேன், நான் திருடுனான்னு நீ பார்த்துக்கோ, அப்படின்னா நாம் 2 பேரும் ஒழுங்காக இருக்கலாம்ல அப்படின்னு சொன்னாங்க. சரி நீ சொல்கிற மாதிரியே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. சொல்லிக்கிட்டு ஒரு குரங்கு அந்த சைடு பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது அதுக்கு தெரியாமல் ஒரு குரங்கு அங்கேருந்து ஆப்பிள் மரத்துலேருந்து ஒரு பழத்தை சாப்பிட்ருச்சு. அப்புறம் பக்கத்தில் இருந்த இன்னொரு குரங்கு இது பார்க்காத நேரத்தில் அது இன்னொரு பழத்தை எடுத்து சாப்பிட்ருச்சு. இப்படி மாற்றி மாற்றி செஞ்சுக்கிட்டு அவங்க 2 பேரும் வாயை திறந்து பேசாமல் வாயை மூடிக்கிட்டு சைகை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க 2 பேரும் சைகையிலேயே நீ பழத்தை திருடி சாப்பிட்டையா அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. அவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி சைகையில் பேசிக்கிட்டு இருந்ததுனால அவங்க 2 பேர்த்துக்கு சிரிப்பு தாங்க முடியல. 2 பேரும் பயங்கரமாக வாயை விட்டு சிரிச்சதில் பழம் வாயிலிருந்து கீழே நழுவி விழுந்துருச்சு. அவங்க 2 பேருக்கும் சிரிப்பு தாங்க முடியல. சிரிப்பை விட்டுட்டு அவங்க 2 பேரும் பயங்கர கோபமாகி, நீ என்ன எனக்கு தெரியாமல் நீ இப்படி திருடி சாப்பிட்ருக்குற அப்படின்னு சொல்லி ஒரு குரங்கு கேட்டுச்சு. அந்த 2வது குரங்கும், நீ எனக்கு தெரியாமல் சாப்பிட்ருக்குற அது மட்டும் சரியா அப்படின்னு இன்னொரு குரங்கும் கேட்டுச்சு. அப்படி 2 குரங்கும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிட்டாங்க. ஒரு வழியாக 2 பேரும் செஞ்சதுமே தப்பு தான். ஆனால் அவங்க 2 பேரும் சண்டை மட்டும் போட்டுக்கிட்டாங்க. திருடனா பார்த்து திருந்தலைனா திருட்டை ஒழிக்கவே முடியாது. நாமளே குற்றமுள்ளவங்களாக இருந்துட்டோம்னா அடுத்தவங்களோட குற்றத்தை எப்படி நம்மளால் கண்டிக்க முடியாது இல்லையா? அதுதான் இந்த கதையிலேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. ஹலோ குழந்தைங்களா, இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் ஒரு புது கதை பார்க்க போகிறோம். கதையோட பேர் என்னென்னா பூனையும் பானையும். ஒரு பூனை ஒன்று ஒரு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிச்சு. அது பார்த்துச்சு, ஆஹா இன்றைக்கி நம்மளுக்கு நல்ல வேட்டை, நிறைய பானை இருக்குது, அந்த பானைகளுக்குள்ள எல்லாம் நிறைய சாப்பாடு வச்சுருப்பாங்க, நாம் எடுத்து நம்ம வயிறு நிரம்ப சாப்பிட்டுட்டு தேவைப்பட்டதுன்னா கொஞ்சத்தை எடுத்துகிட்டு கூட போயிடலாம் அப்படின்னு நினச்சிச்சு. அது நினச்ச மாதிரியே ஒரு பானை பக்கத்துலேயும் போய் நாம் நம்மளோட உணவை தேடலாம் அப்படின்னு ஒரு பானையும் உருட்ட ஆரம்பிச்சிச்சு. அங்கேருந்த எல்லா பானையும் மூடி இருந்தது. ஒரு பானை மட்டும் திறந்து வச்சுருந்தாங்க. ஆனால் அது திறந்த பானையை அது பார்க்கல. ஒரு பானையும் திறந்த பானையில் என்ன இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு மூடி இருந்த ஒரு பானையை எடுத்து கஷ்டப்பட்டு பார்த்துச்சு. ஆனால் அந்த பானையெல்லாம் அது சாப்பிட்ற மாதிரி எந்த பொருளுமே இல்லை. ரொம்ப ஏமாற்றமாயிருச்சு. என்னடா இப்படி ஆயிடுச்சு, இருந்தாலும் நம்ம மனசு தளர்ந்து போகக்கூடாது, நம்ம பசியை ஆற்றிக்கிறதுக்கு நாம் ஏதாவது செஞ்சு தானே ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு அது மறுபடியும் இருந்த ஒரு சின்ன பானை கூட விடாமல் எல்லாத்தையும் தேடிச்சு. சரி உணவு தான் இல்லை, மேலே ஏறி பார்க்கும், இந்த பறன் மேலே ஏதாவது
பூச்சி பல்லி எதனா இருந்ததுன்னா அதைவாது சாப்பிட்டு நாம் வயிற்ற நெப்பிக்கலாம். எலி பையன் இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்டு அது பறன் மேலே ஏறி பார்க்க ஆரம்பிச்சிச்சு. அது பார்த்துச்சு, அந்த வீடு ரொம்ப சுத்தமாக இருந்துச்சு. ஒரு எலியோ பூச்சியோ பல்லியோ எதுவுமே அது கிடைக்கல. அது கண்ணில் எதுவுமே தெரியாதனால அது ரொம்ப கோபமாயிருச்சு. இது என்னடா நம்மளுக்கு வந்த சோதனை அப்படின்னு கீழே பார்த்தா அந்த திறந்திருந்த பானையில் நல்ல தீனி நிறைய இருந்தது. அந்த தீனியை பார்த்து அது ரொம்ப ஆர்வமாக அங்கேருந்து கீழே குதிச்சு பானைக்குள்ளே எட்டி பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. ஆஹா, இன்னைக்கு நல்ல வேட்டை, நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு. அதுக்கு கொஞ்சம் எட்டலை. சரி, ரொம்ப கொஞ்சம் ட்ரை பண்ணி அதை எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சம் அப்படியே குனிஞ்சு பார்த்துச்சு. அப்போ பயங்கரமான ஒரு சத்தம். யாருடா அது உருட்டிக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு வீட்டோட சொந்தக்காரர் வந்து அதை விரட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அது அங்கே எடுத்த ஓட்டம்தான், கண்ணு மண்ணு தெரியாமல் பயங்கர ஃபாஸ்ட்டாக அங்கேருந்து ஓடிச்சு. நான் எடுத்தேன் பாரு ஓட்டம், என் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு அப்படின்னு அது நினச்சது எல்லாத்துக்கும் வெளியில் தெரிய ஆரம்பிச்சிச்சு. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிச்சு. அங்கே எடுத்த ஓட்டத்தை அது வீட்டுக்கு வந்து தான் அது விட்டுச்சு. என்ன குழந்தைங்களா, உங்களுக்கு கதை பிடிச்சிருந்ததா? நாளைக்கு இதே மாதிரி ஒரு புது கதையோடு நாம் சந்திக்கலாம். பாய். ஒரு காட்டில் ஓநாயும் நரியும் குரங்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு திட்டம் போட்டாங்க. ஓநாயை ராஜா மாதிரியும் அவங்க 2 பேரும் சேவகர்கள் மாதிரியும் வேஷம் போட்டுக்கிட்டு நாம் அந்த ஊருக்குள்ளே போகலாம், அங்கே நம்மளுக்கு கிடைக்கிற மரியாதையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அதே போலயே அவங்க வேஷம் போட்டுட்டு அங்கேருந்து பக்கத்தில் இருந்த ஊருக்கு போகலான்னு போய்கிட்டு இருந்தாங்க. அவங்க போகிற வழியிலேயே ஒரு வீடு இருந்துச்சு. அங்கே ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மாட்ட வணக்கம் சொன்னாங்க. ராஜா, வாங்க ராஜா, உங்களை மாதிரி ஒரு ஆட்களை இப்போலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அபூர்வமாக இருக்குது. வாங்க, நீங்கள் எங்கள் வீட்டில் உட்காந்து உணவருந்திட்டு தான் போகணும் அப்படின்னு அந்த அம்மா ரொம்ப பணிவாக கூப்பிட்டாங்க. உடனே அந்த ஓநாயும், நான் ராஜா தான், நான் உங்கள் வீட்டில் கட்டாயம் இன்னைக்கு சாப்பிட்றேன், எங்களுக்கு நிறையெல்லாம் ஒன்றும் வேண்டாம், ஒரு சின்ன கோழி கொண்டு வா போதும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே போலயே அந்த கோழியை கொண்டு வந்து கொடுத்தாங்க. அந்த கோழியை ஒரு நிமிஷத்தில் அந்த நரியும் அந்த ஓநாயும் கடித்து சாப்பிட்டுட்டாங்க. அந்த குரங்குக்கு கொஞ்சமாக கடலை கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதுவும் அதை சாப்பிட்ருச்சு. எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஆசை தாங்க முடியல. அந்த வீட்டு அம்மாட்ட, நீங்கள் தப்பாக நினைக்காட்டி எங்களுக்கு மறுபடியும் ஒரு சின்ன ஆடு கொண்டு வந்து கொடுங்களேன் அப்படின்னு கேட்டாங்க. இவங்க என்னடா ஆடு கேட்குறாங்க அப்படின்னு நினச்சிட்டு அந்த அம்மாவும், என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு ஆடு தான், சரி உங்களுக்காக நான் கொண்டு வந்து தர்றேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆட்டை அவங்கள்ட்ட கொடுத்தாங்க. அந்த ஆட்டை கொடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அவங்க அதை ரொம்ப வேகமாக கடித்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. குரங்கு அதோட பங்குக்காக அது ஒரு வாழைப்பழத்தையும் வாங்கி சாப்பிட்டுக்குச்சு. வீட்டு அம்மாட்ட அவங்க மறுபடியும் ஒரு பன்றிக்குட்டி கேட்டாங்க. பன்றிக்குட்டியா, நான் எங்கே போகிறது பன்றிக்குட்டிக்கு, நீங்கள் கொண்டு வர முடியுமா முடியாதா அப்படின்னு பயங்கரமாக ஒரு ஆணை போடுற மாதிரி போட்டாங்க. அவங்க ரொம்ப பயந்துக்கிட்டு, சரி நான் எப்படியாவது உங்களுக்கு நான் அதை கொண்டு வந்து தர்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு பன்றிக்குட்டியையும் கொடுத்தாங்க. அப்படி பயங்கர ஃபாஸ்ட்டாக அவங்க அந்த பன்றிக்குட்டியும் தின்னு தீர்த்துட்டாங்க. உங்கள்கிட்ட சாப்பிட்றதுக்கு இன்னும் என்ன இருக்குது அப்படின்னு அவங்க கேட்டாங்க. அதுக்கு அந்த அம்மா, இதோ வர்றேன் இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோடாரி, 2 பக்கம் வெட்டக்கூடிய கோடாரி எடுத்து அவங்கள வெட்டுறதுக்கு ஓடினாங்க. 3 பேர் அங்கேருந்து தலை தெறிக்க ஓடினாங்க. அந்த அம்மாவும் அவங்கள விடாமல் துரத்திக்கிட்டே ஓடினாங்க. ஆனால் அவங்க வேக வேகமாக ஓடி 3 பேரும் ஒரு இடத்துல போய் ஒரு வழியாக அவங்க பழையபடி இருந்த அந்த காட்டுக்குள்ளேயே ஓடிட்டாங்க. ஓடி உயிர் தப்பிச்சுக்கிட்டாங்க. நம்மளுக்கு கிடைச்ச உணவை சாப்பிட்டு பேசாமல் வந்திருக்கணும், நம்மளுக்கு அவங்க ஹெல்ப் பண்ண தான் நினச்சாங்க, ஆனால் நாம் அதை கெடுத்துக்கிட்டோம் அப்படின்னு 3 பேரும் பேசினாங்க. எப்படியோ உயிர் தப்பிச்சுக்கிட்டோம், அது வரைக்கும் நல்லது. இனிமேட்டுக்கு இந்த மாதிரி எந்த வேஷமும் நம்ம போடக்கூடாது, பேராசை என்றைக்குமே நம்மளுக்கு பெரு நஷ்டம் அப்படின்னு 3 பேரும் பேசினாங்க. எப்பொழுதும் பேராசை பெரு நஷ்டம். ஒரு கிராமத்தில் வயசான விவசாயி ஒருத்தர் 2 ஆடுங்கள் வளர்த்துக்கிட்டு இருந்தார். ஒரு வெள்ளாடு, அதில் ஒன்று செம்மறியாடு. அந்த 2 ஆடுகளும் அவருக்கு நிறைய வேலைகள் செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த 2 ஆட்டுக்கும் அவர் அதிகமான தீனி கொடுக்கறதில்ல. அதுக்கு உணவுகள் ரொம்ப கம்மியான அளவில் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு இதனால் ரொம்ப கோபமாக இருந்தது. இருந்தாலும் அந்த 2 ஆடுகளும் தன்னோட எஜமானருக்கு ரொம்ப விசுவாசமாக நல்ல வேலைங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் இப்படி நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது அவரோட விவசாய நிலத்தில் நல்ல சத்தான உணவுகள் இருந்ததை பார்த்து அந்த தலைகள் எல்லாத்தையும் அந்த வெள்ளாடும் செம்மறியாடும் கடித்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டுட்டாங்க.
அப்போ அந்த இடத்துக்கு வந்த வயசான விவசாயி அந்த 2 ஆடுக மேலேயும் ரொம்ப கோவப்பட்டார். அவர் அந்த 2 ஆடுகளையும் காணாமல் ரொம்ப தூரம் தேடிட்டு வந்து பார்த்தப்ப தன்னோட விவசாய நிலத்துல அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கன்றது தெரியவும் ரொம்ப கோபமாகி அவங்க 2 பேர்த்தையும் பயங்கரமாக திட்டிட்டாங்க. இனி நீங்கள் 2 பேரும் என் முகத்திலேயே முழிக்காதீங்க. எனக்கு உங்களை பார்க்கவே பிடிக்கல. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தா நீங்கள் அந்த உணவுகளை போய் சாப்பிட்டுட்டீங்க. இப்போ அது எப்படி வளரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்பட்டாங்க. அதனால அந்த ஆடுங்கள் 2 பேரும் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு, நம்ம இங்கேருந்து போயிறணும். அவர் நம்மள்ட்ட நெறைய வேலை வாங்குறாரு. ஆனா நம்மளுக்கு உணவுகள் அதிகமா குடுக்கறதில்ல. நம்மளுக்கு பசிக்கவும் தானே அத சாப்பிட்டோம் அப்படின்னு நெனச்சுட்டு அவங்க நெனச்சாங்க. ஆனா அந்த விவசாயி என் கூட நிக்காதீங்க, போயிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உன் உடைமைகள் எதுவுமே இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகவும், அவங்க தங்க 2 பேத்துக்கும் அவங்கவங்க பைகள எடுத்துக்கிட்டாங்க. ஆளுக்கு ஒரு பைய எடுத்துக்கிட்டாங்க. நாம இனிமேட்டுக்கு இந்த எஜமானர்ட்ட வரவே கூடாது. நம்மளுக்குன்னு ஃப்ரீயா இருக்கணும். நம்ம தனியா ஒரு இடத்துக்கு போயிரலாம். நம்ம சுதந்திரமா இருக்கலாம். நம்ம ஒரு நல்ல காட்டுல போய் நல்ல நிம்மதியா, சந்தோஷமா வேணுங்கிற உணவுகள சாப்பிட்டுட்டு, வேலை எதுவும் செய்யாம சந்தோஷமா வாழலாம். அப்படின்னு அவங்க தனக்கு தாங்களே பேசிக்கிட்டு அவங்க அந்த காட்டை நோக்கி அவங்க பயணத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க காட்டுக்கு போய்கிட்டு இருக்கப்போ போகிற வழியில் ஒரு ஓநாயோட தலை கிடந்துச்சு. அந்த தலையை பார்த்து இவங்க பயந்தாங்க. இருந்தாலும் அது தலை தானே, அது நம்மளை ஒன்றும் செய்யாது, அதை எடுத்து உன்னோட பைக்குள்ளே போடு அப்படின்னு வெள்ளாடு சொன்னுச்சு. அது சொன்ன வார்த்தையை செம்மறியாடும் அப்படியே ஃபாலோ பண்ணுச்சு. ஏன்னா அந்த வெள்ளாடு ரொம்ப புத்திசாலியாக இருந்தது, ஆனால் வலிமை கம்மியாக இருந்தது. ஆனால் செம்மறியாடு வலிமை அதிகமாக இருந்தது, ஆனால் புத்திசாலித்தனம் கம்மியாக இருந்தது. அதனால் அது சொன்னதை அப்படியே கேட்டு அதோட தலையை தூக்கி அந்த பைக்குள்ளே அது போட்டுக்கிட்டு அவங்க பயணத்தை தொடர்ந்தாங்க. அவங்க நடந்து கொண்டு போகிறப்ப ஒரு தூரத்தில் ஒரு தீ எரியறத அவங்க பார்த்தாங்க. ஆகா, தீ எரியுது, அங்கே போனால் நம்ம குளிருக்கு நல்ல இதமாக இருக்கும், அங்கே போய் நம்ம குளிர் காயலாம், வா அந்த நோக்கி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயணத்தை தொடர்ந்து நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. அந்த பக்கத்தில் போக போக அந்த தீயோட அளவு பெருசாக தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஆகா, நம்ம பக்கத்தில் வந்துட்டோம், நம்ம அழகாக போய் நிம்மதியாக குளிர் காயலாம் அப்படின்னு அந்த இடத்துக்கு பக்கத்தில் அவங்க போயிட்டாங்க. பக்கத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரிஞ்சது அங்கே இருந்தது 3 ஓநாய்ங்க. அந்த 3 ஓநாய்களும் அந்த இடத்துல இருந்து குளிர் காஞ்சிக்கிட்டு தங்களோட சமையலையும் சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆடுகள் அங்கே பக்கத்தில் போனோடனே அச்சோ நம்ம எப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு ஒரு பயமாயிருச்சு. ஓநாய்ங்க, ஆஹா இன்னைக்கு நம்மளுக்கு நல்ல வேட்டை, இருங்க இருங்க வந்து உங்களை சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அந்த வெள்ளாடு சொன்னுச்சு, எங்களை பற்றி நீங்கள் தெரியாமல் பேசுகிறீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ தான் உங்கள் கூட்டத்தை நாங்கள் அழிச்சிட்டு வர்றோம், அதுக்கு ப்ரூஃப் காட்டவா? உள்ளேருந்து அந்த தலையெடுத்து காட்டுறா அப்படின்னு சொன்னுச்சு. அதிகத்தபடி அந்த தலையெடுத்து அந்த ஆடு காட்டுச்சு. என்னடா சின்ன தலையெடுத்து காட்டுற, இருக்கிறதுலே பெரிய தலையாக எடுத்து காட்டுறேன், அப்போ தான் அந்த ஓநாய்ங்க நம்புங்க அப்படின்னு சொல்லி அந்த வெள்ளாடு சொன்னுச்சு. செம்மறியாடும் அதை வச்சுட்டு மறுபடியும் இன்னொரு தலையை எடுத்து காட்டுச்சு. என்னடா மறுபடியும் சின்ன தலையை காட்டுற, மறுபடியும் பெரிய தலையிடுறானால பெரிய தலையை எடுத்து காட்டுறா அப்படின்னு சொன்னுச்சு. இப்படி மாற்றி மாற்றி உள்ளே விட்டு அந்த ஒரே தலையவே நிறைய டைம் எடுத்ததை அந்த ஓநாய்ங்க பார்த்துட்டு, அச்சோ இந்த 2 ஆடுகளும் ரொம்ப மோசமானதுங்களாட்டிருக்குது, இந்த இடத்த விட்டு நம்ம காலி பண்ணிடுவோம்னு குடுன்னு அந்த இடத்த விட்டு அவங்க ஓடி போயிட்டாங்க. அப்போ அந்த வெள்ளாடும் அந்த செம்மறியாடும் நினச்சாங்க, நாம் இன்னைக்கு எப்படியே தப்பிச்சுக்கிட்டோம், ஆனால் நம்ம உயிரை காப்பாற்றுறதுக்கு நாம் எவ்வளோ பொய் சொல்லி இந்த இடத்துல நம்ம இருக்க மாதிரி ஆயிடுச்சு. நம்ம எஜமானரோட பேச்சை கேட்டு நம்ம வாழ்ந்திருந்தோம்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது, நம்ம ஒரு நாளும் உயிருக்கு பயந்து இருக்க தேவையே இருந்திருக்காது அப்படின்னு அவங்க வருத்தப்பட்டுட்டு இருந்தாங்க. அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கே போயிடலாம் மறுபடியும் அப்படின்னு தன்னோட எஜமான் வீட்டுக்கு அவங்க நடந்து போக ஆரம்பித்தாங்க. இடையிலேயே அந்த எஜமானரும் அவங்கள தேடி அங்கே வந்துட்டாங்க. எஜமானரும், இனிமேட்டுக்கு உங்களுக்கு நான் நல்ல உணவு தர்றேன், என் மேலே தான் தப்பு, நான் நல்ல உணவு உங்களுக்கு நான் கொடுத்துருந்தேன்னா நீங்கள் ஏன் அந்த விவசாய உணவை போய் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க, என் மேலே தான் தப்பு அப்படின்னு அவரும் மன்னிப்பு கேட்டாங்க. விவசாயம் அந்த 2 ஆடுங்களும் மறுபடியும் அவங்களோட வீட்டுக்கே போய் நிம்மதியாக வாழ ஆரம்பித்தாங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நம்ம புத்தி கூர்மையாக யோசித்தோம்னா அந்த பிரச்சனையிலேருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்றதுக்கு இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. ஒரு ஊரில் அண்ணனும் தம்பியும் ரொம்ப ஒற்றுமையாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேரும் ஒரு நாள் வெளியில் இருந்தப்ப ஒரு பிச்சைக்காரன் அவங்கள்ட்ட பிச்சை வாங்கிறதுக்காக வந்தான். அப்போ அந்த தம்பி சொன்னான், அவனுக்கு எதுவும் போடாதீங்க அப்படின்னு. ஆனால் அந்த அண்ணன் தம்பி சொல்கிறத கேட்காம அவனுக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுத்தாரு. அப்போ தம்பிக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. நான் சொல்கிறத கேட்காம நீங்கள் ஏன் அப்படி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டான். பரவாயில்ல போட்டும் போப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. மறுபடியும் அந்த பிச்சைக்காரன் மறுநாள் அடுத்த நாளும் வந்தான். அப்போ அந்த தம்பி சொன்னான், அண்ணா அவனுக்கு எதுவும் கொடுக்காதீங்க, அவனுக்கு நீங்கள் இதை என்கரேஜ் பண்ணாதீங்க அண்ணா அப்படின்னு.
இல்லை இல்லை நீ பரவாயில்ல நீ போ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்றும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தம்பியை அங்கிட்ட அனுப்பிட்டு அண்ணன் அந்த பிச்சைக்காரனுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்தான். அடுத்த நாள் அவன் வரும் பொழுது அந்த அண்ணன் அங்கே இல்லை. அப்போ அந்த தம்பி அவனை பார்த்து, நான் உனக்கு ஒன்று தருவேன், அதை நீ வாங்கிக்குவியா அப்படின்னு சொல்லி கேட்டான். நீங்கள் எது கொடுத்தாலும் நான் வாங்கிக்குவேன் அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான். அப்போ அந்த தம்பி அவனை ஒரு தூண்டில அவன் கையில் கொடுத்து, வா நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். அந்த பிச்சைக்காரனும் சரி இவர் சொல்கிற மாதிரி நம்மளும் போகலாம், ஏதாவது வாங்கி தருவார் அப்படின்னு நினச்சிட்டு போனாங்க. அவர் அந்த தூண்டில எடுத்துகிட்டு போய் ஒரு கடற்கரையில் போய் அவனுக்கு அதை பற்றி சொல்ல ஆரம்பித்தான். நான் உனக்கு இதில் நான் சொல்லித்தரேன் எப்படி மீன் பிடிக்கணும்னு, அதை வச்சு நீ மீன் பிடிச்சி உன்னோட வாழ்க்கையை நடத்து. இந்த மாதிரி ஒருத்தர்ட்டையும் போய் பிச்சை வாங்கி உன்னோட நாட்களை வீணாக்காத. நீ இதனால் வறுமையிலே தான் இருப்ப, பிச்சை வாங்கிக்கிட்டே தான் இருப்ப. நீ மீன் பிடிச்சி நீ ஒரு பெரிய ஆளாக ஆகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னான். அதே மாதிரி அவன் அதை ஃபாலோ பண்ணான். ரொம்ப காலத்துக்கு அப்புறம் அந்த அண்ணனும் தம்பியும் அவங்க வீட்டுக்கிட்ட உட்காந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு செல்வந்தர் நிறைய பண மூட்டைகளோடையும் தங்கத்தோடையும் அந்த இடத்துக்கு வந்தார். நீங்கள் யார், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு அவங்க கேட்டாங்க. அவர் அந்த தங்கத்தை அந்த தம்பிக்கு பரிசளித்தார். நீங்கள் எதுக்கு எனக்கு இந்த பரிசை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. நீங்கள் எனக்கு செஞ்ச உதவியை நீங்கள் மறந்துட்டீங்களா? நான் தான் அந்த பிச்சைக்காரன். நீங்கள் செஞ்ச அந்த உதவியால் தான் நான் இப்போ நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த பரிசை கொடுத்தான். இது எப்படி நீ அவனுக்கு கொடுக்கலாம்? இந்த பரிசு எனக்கு சேர வேண்டியது. நான் தானே உனக்கு உணவு கொடுத்தேன், காசு கொடுத்தேன். ஆனால் நீ இப்படி என் தம்பிக்கு போய் அதை போய் கொடுக்குறியே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பஞ்சாயத்தில் போய் பேச ஆரம்பித்தாங்க. அப்போ அந்த பஞ்சாயத்தில் இருந்தவங்க எல்லாம் சொன்னாங்க, நீ காசு கொடுத்த பணம் கொடுத்த தம்பி, ஆனால் அதை வச்சு அவனுக்கு பெரியதாக எதுவும் செய்ய முடியல. ஆனால் உன் தம்பி அவனுக்கு தூண்டில கொடுத்து அந்த தூண்டில் மூலியம்தான் அவன் வாழ்க்கையே பெருசாக்குனான். அதனால் அவன் இந்த செல்வந்தன் ஆயிட்டான். அதனால் அந்த தங்கம் அவனுக்கு சேர வேண்டியது தான் அப்படின்னு அவன் கையில் ஒப்படைச்சாங்க. அந்த தம்பி அந்த செல்வந்தருக்கு ரொம்ப நன்றி சொன்னார். அந்த செல்வந்தர், இல்லை இல்லை நீங்கள் எனக்கு நன்றி சொல்லக்கூடாது, என் வாழ்க்கை மரணத்துக்கு நீங்கள் தான் காரணம் அப்படின்னு அவங்க 2 பேரும் நன்றி சொல்லிக்கிட்டாங்க. பிச்சை போடுறத விட வாழ்க்கையை மாற்றுற செயல் தான் ரொம்ப நல்லது. அம்மா தன்னோட குழந்தைக்கு தினமும் சாப்பாடு ஊட்டுறதை வழக்கமாக வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க சாப்பாடு ஊட்டும் பொழுது அவங்கள சுற்றிலும் சில காகங்கள் வந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் அவங்க அந்த காகங்களுக்கு ஒரு சாப்பாடு கூட வைக்கவே மாட்டாங்க. தன்னோட குழந்தைங்களுக்கு வச்சுட்டு அந்த காகங்களை விரட்டிட்டு போயிடுவாங்க அவங்க. ஒரு நாள் அவங்க சாப்பாடை வெளியில் வச்சுட்டு குழந்தையையும் இந்த கட்டிலில் உட்கார வச்சுட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. அப்போ அந்த குழந்தை அந்த தட்டில் இருந்த சாப்பாடை எல்லாத்தையும் இறைச்சிருச்சு. அதையெல்லாம் அந்த காகங்கள் அழகாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அது வேக வேகமாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்ததை அவங்க அம்மா உள்ளேருந்து வெளியில் வந்தப்போ அதை பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு அவங்களுக்கு பயங்கர கோபமாயிருச்சு. அந்த காகங்கள் எல்லாத்தையும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக விரட்டி விட்டாங்க. காகங்கள் எல்லாம் பக்கத்தில் இருந்த மரத்தில் போய் உக்காந்துக்கிட்டாங்க. மறுபடியும் டெய்லி அதே போல் அவங்க சாப்பாடு ஊட்டுவாங்க. ஆனால் ஒரு நேரமும் அந்த காகங்களுக்கோ இல்லை மற்ற விலங்குகளுக்கோ பறவைகளுக்கோ சாப்பாடை அவங்க கொஞ்சம் கூட தரவே மாட்டாங்க. இப்படியே கொஞ்ச நாட்கள் போய்க்கிட்டு இருந்தது. அப்போ ஒரு நாள் அந்த அம்மா சாப்பாடு குழந்தைக்கும் மறுபடியும் ஒரு நாள் ஊட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது அவங்க வச்சுட்டு தண்ணி எடுக்கிறதுக்காக வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. அப்போ அந்த சைடு ஒரு குரங்கு ஒன்று அந்த சாப்பாடை தட்டோடு அப்படியே தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு பின்னாடி இருந்த மரத்துக்கிட்ட ஓடி போயிடுச்சு. உடனே அங்கே இருந்த காகங்கள் எல்லாம் அந்த நன்றி மறவாமல் ரொம்ப வேகமாக கா 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 கான்னு கத்த ஆரம்பிச்சிச்சு. அப்போ அந்த அம்மா வீட்டுக்குள்ளேருந்து வேகமாக ஓடி அந்த குரங்கையும் பார்த்தாங்க. அந்த குரங்கு சாப்பாடை தூக்கிட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஓடி போய் அந்த மரத்துலேருந்து அந்த குரங்கை விரட்டி விட்டுட்டு அவங்க கொண்டு போன அந்த சாப்பாட்டு தட்டை காப்பாற்றிட்டு வந்துட்டாங்க. அப்போ தான் அவங்க நன்றி மறவாத அந்த காகங்களை நினச்சாங்க. இனிமேட்டுக்கு இந்த காகங்களுக்கு சாப்பாடு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி அடுத்த நாள்லேருந்து சாப்பாடு ஊட்டும் பொழுது அந்த காகங்களுக்கும் அவங்க கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கறதுக்கு முயற்சி செய்ய ஆரம்பித்தாங்க. டெய்லியும் காகங்களுக்கு உணவு கொடுத்தனால காகங்களும் நன்றி மறவாமல் அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு முன் வந்துச்சு. சிங்கராஜா ஒரு நாள் நடந்துக்கிட்டே யோசித்துக்கிட்டு இருந்தார். நாம் ஒன்றொன்றையும் நுகர்ந்து பார்த்து அதோட வாசனைகள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிடோமே, அதே போல் நம்ம மேலே எப்படி ஒரு வாசனை வருதுன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கூட ஆசைப்பட்டார். அதனால் அவர் என்ன முடிவு பண்ணார் அப்படின்னா, நம்ம மற்ற மிருகங்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு அதுங்கள்ட்ட கேட்போம், நம்மள்ட்ட வாசனை என்ன வாசனை வருது அப்படின்னு, அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை பார்த்து அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினச்சி முடிவு பண்ணார். அவர் முடிவு பண்ண மாதிரியே எல்லா மிருகங்களையும் தன்னோட குகைக்கிட்ட வர வச்சார்.
வர வச்சு அவங்கள்ட்ட சொன்னார், நீங்கள் ஒருத்தரும் வந்து தனித்தனியாக என்ன மோந்து பாருங்கள், என் மேலே என்ன வாசனை வருதுன்றது எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இவங்க எல்லா பேரும் கொஞ்சம் பயந்துக்கிட்டாங்க. என்னடா ராஜா நம்மளே கூப்பிட்ருக்காரு, எதுக்காக இப்படிலாம் சொல்கிறாரு, நம்மளை என்ன பண்ணுவாருன்னு தெரியலையே, அச்சோ பயமாக இருக்கே அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. அதுக்கு ராஜாவும் சொன்னார், நீங்கள் வந்து பயந்துக்கலாம் வேண்டாம், நீங்கள் என்ன வாசனை வருதோ அதை என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு. முதல்ல குரங்கு வந்துச்சு. குரங்கு வந்து ராஜாவை வந்து மோந்து பார்த்துச்சு. சிங்கராஜா சிங்கராஜா, உங்களை மோந்து பார்த்தேன், ஆனால் எனக்கு உங்கள் மேலே ஒரு கெட்ட வாசனை வருது, எனக்கு ஒரு மாதிரி வாந்தி வர்ற மாதிரி கூட ஆகுது, வெரி வெரி பேட் ஸ்மெல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னுச்சு. சிங்கம் கோபத்தோட உச்சத்துக்கே போயிடுச்சு. ஏண்டா என்னை பார்த்து இப்படியா சொல்கிற, என் மேலே கெட்ட வாசனை வருது நான் சொல்கிற, பாரு உன்னை என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஓங்கி அடித்து காலி பண்ணிட்டாரு. அப்புறம் அடுத்ததாக கரடி வந்துச்சு. கரடி வந்து அச்சோச்சோ இப்படி சொல்லி இந்த குரங்கு மாட்டிக்கிட்டானே, நம்ம என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு தந்திரமாக மெதுவாக போய் மோந்து பார்த்துச்சு. மோந்து பார்த்துட்டு சொன்னிச்சு, ராஜா உங்கள் மேலே அழகான ரோஸோட வாசனை வருது, நல்ல ரோஜாப்பூ மனமாக இருக்கிறீங்க நீங்கள், ரோஜாப்பூ மனம் தான் உங்கள் மனம் அப்படின்னு சொல்லி சொன்னிச்சு. டேய் இவ்வளோ பெரிய உடம்பு வச்சுட்டு இப்படி போய் சொல்கிறியேடா, ரோஜாப்பூ மனமாடா எனக்கு இருக்கும், அது அவ்வளோண்டு பூவாக இருக்குது, நான் எவ்வளோ பெரிய உருவமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அதையே அடித்து காலி பண்ணிட்டாரு. அதுக்கு அடுத்து அங்கே ஒரு குட்டி நரி வந்துச்சு. அந்த நரி வந்து பக்கத்தில் வந்துச்சு. நரியே வா, வந்து பார்த்துட்டு என்ன வாசனைன்னு சொல்லு, பார்த்தேல இதுக்கு முன்னாடி நடந்தவங்களுக்கெல்லாம் என்ன நடந்துச்சுன்னு, வந்து பார்த்து பொறுமையாக பதில் சொல்லு அப்படின்னு சொன்னிச்சு. அது போய் பக்கத்தில் வந்து பார்த்துட்டு, சிங்கராஜா சிங்கராஜா, எனக்கு ஒரே ஜலதோஷம் 3 நாளாக, மூக்கெல்லாம் ரொம்ப அடைச்சிக்கிட்டு இருக்குது, என்னால் மோந்து பார்க்கவே முடியல, ரொம்ப மூக்கடைப்பு அப்படின்னு சொல்லி சொன்னிச்சு. அப்படியா, சரி சரி, இன்னைக்கு போ, உனக்கு மூக்கடைப்பு சரியானோடனே வந்து என்னை பார்த்து என்னோடய வாசனை எப்படி இருக்குன்னு வந்து பார்த்துட்டு சொல்லணும், புரியுதா அப்படின்னு சொல்லி சொன்னிச்சு. சரி ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அது அங்கேருந்து தப்பிச்சுக்கிச்சு. நம்ம சாதுரியமாக பேசினா எந்த காரியத்திலிருந்தும் தப்பிச்சுக்கலான்றதுக்கு நரி செஞ்ச காரியம்தான் ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்குது. ஒரு காட்டில் பலசாலியான சிங்கம் ஒன்று வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அந்த சிங்கத்தை பார்த்தா எல்லா மிருகங்களும் பயங்கரமாக பயப்படுவாங்க. அதை இங்கே பார்த்தா அவங்க ஓடி போய் மறைஞ்சிப்பாங்க. அது ரொம்ப பலசாலியாக இருந்தது. ஆனால் அது எப்போவுமே கவலைப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. அந்த சிங்கம் தனக்குத்தானே கவலையோடு பேசிக்கிச்சு, நமக்கு இவ்வளோ பலமான நகங்கள் இருக்குது, இரும்பு மாதிரி பற்கள் இருக்குது, இருந்தாலும் நம்மளுக்கு என்ன யூஸு, நம்ம எப்போதும் ஒரு பயந்துக்கிட்டே இருக்கிறோமே அப்படின்னு. அப்போ அது நினச்சிக்கிட்டு இருந்துச்சு, இந்த காட்டு சேவல் கூவுற சத்தம் கேட்டு நம்மளுக்கு பயமாயிடுது, கேவலம் அது ரொம்ப சின்னது, ஒரு டைம் தான் கூவுது காலையில், ஆனால் அதை பார்த்தா நம்மளுக்கு ரொம்ப பயமாயிருது, என்ன பண்ணுறது அப்படின்னு ரொம்ப கவலையோடு அது படுத்துக்கிட்டு யோசித்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போ அந்த பக்கமாக ஒரு பெரிய யானை ஒன்று வந்துச்சு. அது ரொம்ப கவலையாக இருந்துச்சு. அது பயங்கர கவலையோட தன்னோட காதுங்களை முன்னாடியும் பின்னாடியும் ஆட்டிக்கிட்டே இருந்துச்சு. அது முகம் ரொம்ப கவலையாக இருந்ததை பார்த்து இந்த சிங்கம் எதுக்கு இது இப்படி கவலையாக இருக்குது, நம்ம கேட்கலாமா அப்படின்னு நினச்சிச்சு. இருந்தாலும் அது கொஞ்சம் பெருசாக இருக்கு இல்லையா, அது மிதிச்சிருச்சுன்னா நம்மள என்ன ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு அது கேட்காம இருந்துச்சு. அப்படி எப்படியோ கேட்டுருவோன்ட்டு, ஏன் யானை என்ன, உங்களை பார்த்தா இந்த காடே நடுநடுங்குது, நீங்கள் ஏன் இப்படி கவலையோடு இருக்கிறீங்க அப்படின்னு. அது கவலையோடு இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த தேனீயை பார்த்தியா, என் காதுக்கிட்ட அது சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்குது, அது ரொம்ப குட்டியாக இருந்தாலும் அது என் காதுக்குள்ளே போய் ஒரு வேளை கடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான், என் உயிர் போயிடும் அதோட. அதனால தான் என் காதை நான் முன்னாடியும் பின்னாடியும் கவலையோடு ஆட்டிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னிச்சு. ஓ அதுதான் விஷயமா, அதனால தான் நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா, இது கூட ஒரு பெரிய கவலையான விஷயந்தான் அப்படின்னு நினச்சிச்சு. அப்படி சொல்லிட்டு அந்த யானை அங்கேருந்து போயிடுச்சு. அப்போ தான் அந்த சிங்கம் யோசித்துச்சு, உலகத்தில் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு வகையான கவலைகள் இருக்க தான் செய்யும் போல், கவலை இல்லாத மனுஷங்க அல்லது விலங்குங்க யாருமே இருக்க முடியாது போல். என்ன இருக்குதோ அதை வச்சுட்டு நம்ம வந்து சந்தோஷமாக இருந்துக்கணும், தேவையில்லாத கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தால் வாழ்க்கை முழுசாக நம்ம கவலைப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு. அன்னையிலேருந்து அந்த சிங்கம் கவலையை மறந்துட்டு சந்தோஷமாக இருக்க பழகிக்கிச்சு.
என்ன உருளைக்கிழங்கம்மா, என்னத்தை தேடிட்டு வந்துட்டுருக்கீங்க? ரொம்ப நேரமாக இங்கேயும் அங்கேயும் எதுவோ தேடிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அதுவா, என்னோட உருளைக்கிழங்கு செல்லக்குட்டியை மறுபடியும் காணோம். அவனைத்தான் தேடுறேன். உங்கள் ஃபேமிலி சாங் தான் இருக்குல்ல, அதை பாடுங்க. ஆமாம் ஆமாம், அதைத்தான் இப்போ பாடியாகணும். உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்கே போச்சு? கத்தரிக்காய் கூடையில் தூங்க போச்சு. கத்தரிக்காய் எட்டி உதச்சு அழுதுடுச்சு. அம்மா வந்து கொஞ்சினதும் சிரிச்சிடுச்சு. என் உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி. ஆஹா, நல்ல அருமையான பாடல். எங்களுக்காக மறுபடியும் பாடுங்களேன் இந்த பாடலில், நீங்களும் உங்கள் பையனும். ஓகே, உங்களுக்காக பாடலாம். உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்கே போச்சு? கத்தரிக்காய் கூடையில் தூங்க போச்சு. கத்தரிக்காய் எட்டி உதச்சு அழுதுடுச்சு. அம்மா வந்து கொஞ்சினதும் சிரிச்சிடுச்சு. என் உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி, சமத்து குட்டி. இனிமே கத்திரிக்காய் கூடையில் தூங்க போகாமல் அம்மா கூடயே இருப்பியா செல்லம்? ஓகே மம்மி. ஒரு அழகான பெரிய காட்டில் ஒரு பெரிய குளம் ஒன்று இருந்தது. அந்த காட்டில் மீன்களும் பாம்புகளும் ஒன்றா சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக ஒழுங்காக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போது கொஞ்ச நாளில் அந்த தண்ணியோட அளவு குறைய ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அது கோடை காலமாக இருந்ததால் தண்ணியோட அளவு குறைய குறைய அவங்களுக்கு இறைகளில் தேடுறதுல ரொம்ப சிரமம் ஏற்பட ஆரம்பிச்சிச்சு. உணவு இல்லாமல் ஒருத்தரும் கஷ்டப்பட்டனால அவங்களுக்குள்ளேயே அவங்க பேசி ஒரு முடிவு எடுத்துக்கிட்டாங்க. நீங்கள் காட்டுக்கு அந்தப்புறம் நீங்கள் வந்து வாழுங்க, நான் மீன்கள் எல்லாம் தண்ணிக்குள்ளே வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு எடுத்துக்கிட்டாங்க. அந்த காட்டிலேயே ஒரு இடத்துல அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க பாம்புங்கள் எல்லாம். அப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் போய்கிட்டு இருந்தது. அந்த மீன் கூட்டத்திலேயே ஒரு விலாங்கு மீனும் வாழ்ந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த விலாங்கு மீன்கள்கிட்ட நல்ல உணவு கிடைக்கிறப்ப மீன் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு அந்த மீன் கூட்டத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கும். அப்புறம் எப்போ வந்து அந்த பாம்பு கூட்டத்துக்கிட்ட உணவு கிடைக்குதோ அப்போ போய் அந்த பாம்பு கூட்டத்தை கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கும். இப்படி மாற்றி மாற்றி அது தன்னோட வேஷத்தை மாற்றி இங்கே உணவு கிடச்சதுன்னா மீன் கூட்டத்தை கூட சந்தோஷமாக நல்லா சாப்பிட்டுட்டு எந்த வேலையும் செய்யாமல் இருந்துக்கிட்டு இருந்துச்சு. எப்போ மீன் கூட்டத்தில் உணவு பற்றாக்குறை ஏற்படுமோ அந்த நேரத்தில் அப்படியே போய் அது பாம்புக்கு கூட சேர்ந்துக்கும். பாம்புக்கு கூட அது சேரும் பொழுது தன்னோட உருவத்தை பாம்பும் போலையே மாற்றிக்கிட்டு அதுங்க கூட போய் உணவுங்களை சாப்பிடும். இப்படியே மாற்றி மாற்றி இங்கே கொஞ்ச நாளும் அங்கே கொஞ்ச நாளும் அப்படி மாற்றி மாற்றி செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. இப்படியே ரொம்ப நாள் போயிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நாள்கள் ஆக ஆக அந்த காட்டில் மறுபடியும் உணவு பஞ்சம் ஏற்பட ஆரம்பிச்சிச்சு. முன்னாடி இருந்ததை விட இப்போவும் நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. அதனால் அவங்க உணவுகளை தேடி தேடி 2 பேரும் பக்கத்தில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மீன்கள் இருந்த இடத்துக்கு பக்கத்துலேயே பாம்புகளும் வந்து வாழ ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அதுங்களுக்கு வேறு எங்கேயும் உணவு கிடைக்கல. இப்படி இருக்கும் பொழுது அந்த விலாங்கு மீன் செய்கிற வேலை எல்லாத்துக்கும் தெரிய வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அது பக்கத்தில் தானே இருக்குது, அதனால் தெரிய வந்துருச்சு. அதுங்க எல்லா பேரும் மீன்கள் சார்புள்ள மீன்கள் எல்லாம் சேர்ந்து அதை கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரியே வந்து பாம்புங்கள் சைடில் பாம்புங்களும் சேர்ந்து பயங்கரமாக கொத்த ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே கடிச்சு அது பீஸாக உடச்சி போட்டுட்டாங்க. அது அப்படியே வந்து செத்து போயிடுச்சு. தன்னோட உருவத்தை மாற்றி பொய் சொல்லாமல் இருந்திருந்தா அது இன்னும் கொஞ்ச நாள் உயிரோடு இருந்திருக்கும். நீதி: பல நாள் கள்வன் ஒரு நாள் அகப்படுவான். செல்லக்குட்டி, என்ன பண்ணுறீங்க? அம்மா, எனக்கு விளையாடணும். எனக்கு சாய்ந்தாடம்மா விளையாடணும். சரி வா. சாய்ந்தாடம்மா சாய்ந்தாடு, சாயக்கிளியே சாய்ந்தாடு, குத்து விளக்கே சாய்ந்தாடு, கோவில் புறாவே சாய்ந்தாடு. சாய்ந்தாடம்மா சாய்ந்தாடு, சாயக்கிளியே சாய்ந்தாடு, குத்து விளக்கே சாய்ந்தாடு, கோவில் புறாவே சாய்ந்தாடு. அம்மா ரொம்ப தேங்க்ஸ் அம்மா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இன்னொரு டைம் விளையாடலாமா? வாப்பா. சாய்ந்தாடம்மா சாய்ந்தாடு, சாயக்கிளியே சாய்ந்தாடு, குத்து விளக்கே சாய்ந்தாடு, கோவில் புறாவே சாய்ந்தாடு, கோவில் புறாவே சாய்ந்தாடு. அம்மா, ரொம்ப நல்லா இருந்துச்சுமா. முன்னொரு காலத்தில் இளைஞன் ஒருத்தன் தன்னோட அம்மா கூட ஒரு கிராமத்தில் வசித்து வந்துட்டு இருந்தான்.
அவன் தன்னோட வேலை விஷயமா பட்டணத்துக்கு போக வேண்டியிருந்தது. அப்போ அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கவலையாக இருந்தது. தன்னோட மகன் தனியாக போகிறானே அப்படின்ற கவலை தான் அது. அப்போ அந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பாத்திரத்தில் ஒரு நண்டை வச்சு, இந்த நண்டை உன் கூட நீ எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி சொன்னான். அந்த இளைஞனுக்கு அந்த நண்டை தன்னோட எடுத்துகிட்டு போகிறதுல விருப்பமே இல்லை. இருந்தாலும் தான் அம்மா சொன்னனால அவன் எடுத்துகிட்டு ஒரு காட்டுக்குள்ளே நடந்து போக ஆரம்பித்தான். அந்த காட்டை தாண்டி தான் பட்டணத்துக்கு போக வேண்டியிருந்தது. அந்த காட்டில் ஒரு பெரிய மரத்தடி இருந்தது. அந்த மரத்துக்கு பக்கத்தில் அவன் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இருந்தான். ரொம்ப களைப்பாக இருந்தனால கொஞ்ச நேரம் அப்படியே தூங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே அதே இடத்துலையே படுத்து தூங்கிட்டான். அந்த நண்டை அவங்க அம்மா சொன்ன மாதிரியே அவன் பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு இருந்தான். அவன் நல்லா தூங்கிட்டான். அப்போ அவன் தூங்கிக்கிட்டு இருந்த இடத்துக்கு பக்கத்தில் ஒரு பெரிய பாம்பு வந்தது. அதை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த நண்டு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் எப்படியாவது இவனை காப்பாற்றிடணும், இல்லாட்டி அவனை அது கடிச்சிரும் அப்படின்னு நினச்சிட்டு அது வேகமாக அந்த இடத்துல நடந்து 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 போய் அந்த பாம்போட தலையை கடிச்சிச்சு. அது கடிச்சதில் அந்த பாம்போட தலை தனியாகவும் உடம்பு தனியாகவும் விழுந்து அது உயிருக்கு போராடி குதிச்சிட்டு இருந்துச்சு. அது தனித்தனியாக விழுந்தனால அது இறந்து போயிடுச்சு. நண்டுக்கு அந்த இளைஞனை காப்பாற்றிட்டோம் அப்படின்ற சந்தோஷத்தோட அதே பாத்திரத்தில் மறுபடியும் போய் உக்காந்துக்குச்சு. அந்த இளைஞன் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கிக்கிட்டே இருந்தான். அவனை பக்கத்தில் இருந்து பாதுகாத்துக்கிட்டே இருந்துச்சு. வேறு ஏதாவது பூச்சி வந்தால் அதையும் கொண்டுறணும், வேறு ஏதாவது ஆபத்து வருதா அப்படின்ற மாதிரி இது பார்த்துக்கிட்டே உக்காந்துட்டு இருந்துச்சு. அது அங்கேயும் இங்கேயும் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. கொஞ்ச நேரத்தில் அந்த இளைஞன் எந்திரிச்சிட்டான். தூங்கி எழுந்த அந்த இளைஞன் அந்த பாம்போட தலை தனியாகவும் உடம்பு தனியாகவும் இருக்கிறத பார்த்து, இந்த நண்டு தான் இதை செஞ்சுருக்கணும், நம்ம உயிரை காப்பாற்றினது இந்த நண்டு தான் அப்படின்னு நினச்சி அதற்கு நன்றி சொன்னான். அப்போ அவங்க அம்மாவோட பேச்சை கேட்டதுக்கு அவன் பெருமையும் பட்டான். எப்போயுமே நம்ம அம்மா அப்பா சொல்கிற பேச்சை கேட்டோம்னா நல்லது தான் நடக்கும். ஒரு பெரிய காட்டில் வேடன் ஒருத்தவன் வேட்டையாடிக்கிட்டு இருந்தான். அப்போ அவன் ரொம்ப தூரமாக அங்கே இங்கேயும் தேடி பார்த்து ஒன்றும் கிடைக்கல. அந்த நேரத்தில் ஒரு அழகான ஒரு கொழுகொழுன்னு இருக்கிற ஒரு பெரிய ஒரு மானை பார்த்தான். அந்த மான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அந்த மானை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து அவன் அது மேலே ஒரு அம்பை எய்தான். அவன் எய்த அம்பு அந்த அழகான மானு மேலே பட்டு அந்த மானு கீழே விழுந்துருச்சு. விழுந்த கொஞ்ச நேரத்திலேயே அது உயிரும் போயிடுச்சு. ஆகா, நம்மளுக்கு நல்ல வேட்டை தான், இன்னைக்கு நம்ம இதை நல்லா வச்சு சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த இறந்து போன மானை தன்னோட தோளில் சுமந்துக்கிட்டு வேறு ஒரு பக்கம் நடந்து போய்கிட்டு இருந்தான். அவன் போகிற வழியில் வேறு ஏதாவது மிருகம் கிடைக்குதான்னு பார்ப்போம், அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு நினச்சி போய்கிட்டு இருந்தான். அவன் நினச்ச மாதிரியே அந்த இடத்துல ஒரு பெரிய காட்டுப்பன்றி இருந்தது. அது அங்கே நின்றுக்கிட்டு இருந்தப்ப இவனுக்கு ஒரே சந்தோஷம். ஆகா, நம்மளுக்கு ஒரு பெரிய காட்டுப்பன்றி கிடச்சிருச்சு, நம்ம அதை அடித்து கொன்று சாப்பிட்டா இன்னும் நிறைய நம்ம சம்பாதிக்கவும் செய்யலாம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த பன்றி மேலே ஓங்கி அந்த அம்பை எய்தான். அந்த எய்ந்த அந்த அம்பு அந்த பன்றி மேலே பட்டுருச்சு. அதோட கோபம் ரொம்ப அதிகமாகி அந்த அம்பு எய்த அந்த வலியோடையே போய் அவனையும் தாக்கி அவனை பயங்கரமாக கடிச்சு அவன் வயிற்றை கீறி அது கொன்றுச்சு. அதை கொன்னுட்டு அந்த பன்றியும் அதே இடத்துலையே இறந்து போயிடுச்சு. மானையும் பன்றியையும் வேட்டையாடின வேலைக்காரனும் அந்த பன்றியும் அந்த அழகான மானும் இறந்து ஒரே இடத்துல விழுந்து கிடந்தாங்க. இதை எல்லாத்தையும் அந்த வழியாக வந்த ஒரு நரி ஒன்று பார்த்துச்சு. அதுக்கு சந்தோஷம் பயங்கரமாக ஆயிடுச்சு. ஆகா, நம்மளுக்கு நல்ல வேட்டை தான், இன்னைக்கு 3 பேர் நம்மளுக்கு கிடச்சிருக்காங்க, இந்த 3 பேர்த்தையும் நம்ம 1 மாதத்துக்கு வச்சு வச்சு சாப்பிட்லாம், இறை தேடுற வேலையே நம்மளுக்கு இல்லை அப்படின்னு ஒரே சந்தோஷமாயிடுச்சு. சந்தோஷமாகி ஃபஸ்ட்டு நம்ம மான்லேருந்து ஆரம்பிக்கலாம், அவன் ரொம்ப அழகாக இருக்கிறான் அப்படின்னு ரொம்ப வேகமாக அந்த மானை கடித்து சாப்பிட்லான்னு நினச்சி பயங்கரமாக வேகமாக சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. அது வயிற்றை முதல்ல கிழிச்சிச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. பொறுமையாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு பயங்கரமான சத்தம் கேட்டுச்சு. இது என்னடா இப்படி ஒரு சத்தம் கேட்குது, எங்கேருந்துடா இது வருது, புலி உருமுற மாதிரி வேறு தெரியுதே அப்படின்னு நினச்சிட்டு அது அங்கேயும் சுற்றி சுற்றி பார்த்துச்சு. சுற்றி சுற்றி பார்த்தாலும் அதோட ஆசை அடங்கலை. அதை சாப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் தூரத்தில் உண்மையாகவே ஒரு புலி வந்துக்கிட்டு இருந்துச்சு. அது நரி இருந்த இடத்த நோக்கி தான் வந்துக்கிட்டு இருந்துச்சு. நரி அதை பார்த்துட்டு அச்சோ போச்சு, இந்த புலி வந்துச்சுன்னா நம்மளையும் சேர்த்து மொத்தமாக சாப்பிட்றோம்,
கிடைச்ச அளவுக்கு நம்ம சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிட்டு வேக வேகமாக சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. அது ரொம்ப வேகமாக சாப்பிட்டதால அது என்ன இருக்குது என்ன இல்லைன்றது தெரியாமல் ரொம்ப வேகமாக சாப்பிட்டுச்சு. அது சாப்பிட்டதில் அந்த மானோட கொம்பு அது தொண்டையில் மாட்டி அப்படியே குத்தி அது அந்த இடத்துலையே இறந்து போயிடுச்சு. அப்படியே இறந்து விழுந்து கிடந்துச்சு. அப்போ அந்த புலி அந்த இடத்துல வந்து பார்த்துட்டு, நம்மளுக்கு நல்ல வேட்டை தான் இன்னைக்கு, இந்த 4 பேரும் நம்மளுக்கு சூப்பர் இறை அப்படின்னு நினச்சிட்டு அது சந்தோஷப்பட்டுச்சு. இந்த நரி மாதிரி பேராசைப்பட்டா நஷ்டம்தான் நமக்கு. ஒரு பெரிய காடு இருந்தது. அந்த காட்டில் நிறைய யானைகள் ரொம்ப கூட்டமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அது ஒரு கோடை காலமாக ஆகிக்கிட்டு இருந்ததால் அங்கே இருந்த மரங்களும் செடிகளும் காய ஆரம்பிச்சது. அதால் அங்கே இருந்த தண்ணியோட அளவும் குறைய ஆரம்பிச்சிச்சு. அங்கே தண்ணியோட அளவு குறைய குறைய அவங்களுக்கு தண்ணி பஞ்சம் ஏற்பட ஆரம்பிச்சிச்சு. உணவு பஞ்சத்துலேயும் தண்ணி பஞ்சத்துலேயும் அந்த யானை கூட்டங்கள் அங்கே வாழ முடியாமல் என்ன பண்ணுறதுன்னு தண்ணிக்காக தேடி ரொம்ப தூரம் நடந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு இடமா தூரம் நடந்து நடந்து ஒரு நீர்நிலையை கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த இடத்துல போய் அவங்க தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நடந்து போய்கிட்டு இருக்கப்ப அந்த நீர்நிலையை சுற்றிலும் நிறைய முயல்கள் புதர்களுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க ஒளிஞ்சு ஒளிஞ்சு அந்த யானைகள் வரதை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த யானைகள் ரொம்ப பலமாக இருந்ததால் அவங்களுக்கு தெரியாமலேயே அந்த முயல்களை மிதித்து மிதித்து நிறைய முயல்களை கொன்னுட்டாங்க. இந்த யானைகளை எப்படியாவது இங்கேருந்து போக வைக்கணும் அப்படின்னு நினச்சி சில முயல்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணணும்னு நினச்சாங்க. அதில் ஒரு புத்திசாலியான முயல் இருந்துச்சு. அது தூரமாக இருந்துக்கிட்டு அந்த யானைகளை கூப்பிட்டுச்சு. அவங்கெல்லாம் எதுக்காக எங்களை கூப்பிடுற அப்படின்னு கேட்டுச்சு. நான் யாருன்னு தெரியுமா? நான் அந்த நிலவரசனோட தூதுவன். நீங்கள் இந்த நிலவரசனோட காட்டை அபகரிக்க வந்துட்டீங்க. அதுவும் இந்த குளம் அந்த நிலவரசனுக்கு சொந்தமான குளம். அதை போய் நீங்கள் இப்போ எடுக்க வந்துட்டீங்க. அவர் ரொம்ப உங்கள் மேலே கோவமாக இருக்கிறாரு அப்படின்னு முயல் சொன்னுச்சு. அப்போ அந்த யானைகளோட தலைவன், எப்படி நாங்கள் இந்த கோபத்திலேருந்து வெளியில் வர்றது? நீங்கள் அவரோட தூதுவன் தானே, நீங்கள் நிலவட்ட கேட்டு சொல்லுங்கள், எப்படி நாங்கள் இதிலேருந்து வெளியில் வர்றது இந்த கோபத்திலேருந்து அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. அப்போ அந்த முயல் சொன்னுச்சு, நீங்கள் நீ கீழே கொஞ்சம் குனிஞ்சு பாரு, பார்த்தேன்னு சொல்லி சொன்னால் நிலா அவங்க தெரிவாங்க. அந்த அரசன்கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேளுங்க. உன்னோட தும்பிக்கையால் அதில் அவங்க மேலே தட்டி மன்னிப்பு கேளுங்க. அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் இளவரசனோட கோபத்திலிருந்து விடுபட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி முயல் சொன்னுச்சு. அந்த முயல் சொன்ன மாதிரியே யானையும் கீழே குனிஞ்சு பார்த்துச்சு. அந்த நிலா அதில் தெரிஞ்சிச்சு. இளவரசரே என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு அதோட தும்பிக்கையை வேகமாக தூக்கி அந்த தண்ணியில் அடிச்சிச்சு. உடனே அந்த தண்ணியில் அது ஒரு மாதிரி கலைஞ்சு கலைஞ்சு போச்சு. உடனே இந்த முயல் சொன்னிச்சு, ஐயோ, இளவரசர் உங்கள் மேலே பயங்கர கோவமாக இருக்கிறாரு. நீங்கள் இங்கேருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிடுங்க, அவர் இல்லாட்டி உங்கள் இனத்தவே அழிச்சிருவார் அப்படின்னு சொல்லி சொன்னிச்சு. ஏன் நீ இப்படி சொல்கிற அப்படின்னு யானை கேட்டுச்சு. ஆமாம், நீங்கள் பாருங்கள் எப்படி ஆகுது பாருங்கள், அவங்க ரொம்ப கோவமாக இருக்கிறார், அதனால தான் அங்கேயும் இங்கேயும் அசைகிறாரு. அவர் ரொம்ப கோவமாக இருக்கிறார், அதுதான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னிச்சு. ஓ, இது உண்மைதானா அப்படின்னு அது நினச்சிக்கிட்டு, சரி நான் என் கூட்டத்தை கூட்டிக்கிட்டு நான் இங்கேருந்து வெளியில் ஏறிடுறேன். இங்கே இருக்கவங்களே நீங்கள் நிம்மதியாக இருங்க, நிலவரசர்கிட்ட சொல்லிடுங்க எங்கள் இனத்தை எதுவும் செஞ்சிட வேண்டான்னு அப்படின்னு சொல்லி அது சொன்னிச்சு. நீங்கள் மன்னிப்பு கேட்டு இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லி முயல் சொன்னிச்சு. அவங்களும் மன்னிப்பு கேட்டுட்டு அந்த இடத்த விட்டுட்டு அவங்க வேறு இடத்துக்கு போயிட்டாங்க. இந்த முயல் ரொம்ப சாதுரியமாக புத்திசாலித்தனமாக யோசித்து தன்னோட இனத்தை எல்லாத்தையும் காப்பாற்றுறதுக்கு ஒரு அருமையான ஒரு திட்டத்தை தீட்டி அந்த யானையை எப்படியோ இங்கேருந்து அனுப்பிடுச்சு. இந்த முயல்கள் எல்லாம் அந்த முயலை பாராட்டினாங்க. எந்த சூழ்நிலையிலும் நம்ம புத்திசாலித்தனமாக செயல்பட்டோம்னா எவ்வளோ பெரிய ஆபத்துலேருந்து தப்பிச்சிடலாம். நரி ஒன்று ஒரு காட்டில் ரொம்ப காலமாக வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அந்த நரிக்கு யாரையாவது ஏமாற்றி சாப்பிட்றது தான் வேலை. அது எப்படியாச்சும் சாப்பிட்றணும் அப்படின்றதுக்காக யாருடா கிடப்பாங்க இன்னைக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. காட்டில் அன்னைக்கு யாரையுமே காணோம். அது சரி என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு போய் பார்க்கலான்ட்டு பொறுமையாக ஒரு ஒரு இடத்துக்கு நடந்து நடந்து போய்கிட்டு இருந்துச்சு. அது மறைஞ்சு மறைஞ்சு நடந்து போய்கிட்டு இருந்தப்ப அது கண்ணுக்கு எதிரில் ஒரு நதிக்கரை தெரிஞ்சிச்சு. அந்த நதிக்கரைக்கிட்ட அது போய்கிட்டு இருந்தப்ப 2 ஆடுகள் அங்கே மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க புல் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்ததை பார்த்துட்டு, இன்னைக்கு நாம் இவங்களை எப்படியாவது உணவாக்கிக்கணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ண தொடங்குச்சு.
அப்போ அது அந்த 2 ஆடுகளும் ரொம்ப பலமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதுங்கள போய் நம்ம வந்து கடிச்சு சாப்பிடவும் முடியாது. ஆனால் அந்த ரத்தத்தை சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. என்ன பண்ணலாம் அப்படின்னு பயங்கரமாக ஒரு பிளான் பண்ணுச்சு. சரி நாம் இப்போ என்ன பண்ணுறது, போய் அங்கே 2 ஆட்டுக்கும் சண்டை உண்டாக்கலான்னு ஒரு ஆட்டுக்கு இடையிலையும் சண்டை உண்டாக்குச்சு. சண்டையை உண்டாக்கி அப்போ 2த்துல ஏதாவது ஒன்று சண்டை போட்டு அடிச்சுக்கிட்டு விழுகும். அதுதான் பலம் இல்லாததாக இருக்கும். அந்த பலம் இல்லாததுலேருந்து எப்படியும் அடிச்சுக்கிட்டு விழுகிறப்ப ரத்தம் ஒழுகும். அந்த ரத்தத்தை நம்ம சுவைச்சு இன்னைக்கு பசியை நம்ம ஆற்றிக்கலாம் அப்படின்னு நினச்சி அந்த பிளான் படியே 2 ஆடுகளுக்கு இடையிலையும் ஒரு சண்டையை உண்டாக்குச்சு. அது பிளான் பண்ண மாதிரியே 2 ஆடுகளும் ஒன்று அடிச்சுக்க ஆரம்பிச்சிச்சு. இது தூரத்தில் இருந்து அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. ஏய் நீ என்ன பெரியவனா, நான் என்ன பெரியவனா அப்படின்னு 2 பேரும் பயங்கர சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நரியோட சூழ்ச்சியை புரிஞ்சுக்காம அவங்க பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டாங்க. ஒன்றையும் ஒன்றும் சேர்ந்து முட்டிக்கிட்டாங்க. அவங்க முட்டிக்கிட்டதில் ரொம்ப ஃபோர்ஸாக முட்டினனால ஒரு ஆட்டு தலையிலிருந்து ரத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக லீக் ஆக ஆரம்பிச்சிச்சு. பயங்கர ஃபோர்ஸாக இடிச்சுக்கிட்டே இருந்தது. அந்த ரத்தம் வர்றதும் தெரியாமல் அது பயங்கரமாக இடிச்சுக்கிட்டு இருந்தது. இந்த நரி என்ன பண்ணுச்சுன்னா, இவங்க 2 பேரும் இடிச்சுக்கிட்டு தூரமாக அப்படி வரும் பொழுது அந்த நேரத்தில் போய் இது தாவி குதித்து அந்த ரத்தத்தை நக்கிட்டு ஓடி வந்துடும். இதே போலயே மாற்றி மாற்றி செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அவங்க பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டாங்க. அவங்க சண்டை போட ரத்தமும் அதிகமாக கீழே ஊற்றிக்கிட்டு இருந்துச்சு. அதை போய் ஓடி இது நக்கி நக்கி சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. ஒரு டைம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, 2 ஆடும் கரெக்டாக இடிக்கிற டயத்தை பார்த்து போய் அது நக்கிருச்சு. அப்போ என்னாச்சுன்னா 2ம் பயங்கரமாக ஃபோர்ஸாக இடித்ததில் அந்த நரி செத்தே போயிடுச்சு. அது வயிற்றுல காயம்பட்டு. அப்போ தான் அந்த ஆடுகளுக்கு புரிஞ்சிச்சு, இந்த நரி வேணும்னே செஞ்சுருக்குது, இந்த ரத்தத்தை குடிக்கிறதுக்காக தான் இது இப்படி பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் இந்த நரிக்கு கொஞ்சம் அவசர புத்தி தான். அதனால தான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க, எப்பொழுதுமே அவசரப்படக்கூடாதுன்னு. அவசரப்படும் பொழுது புத்தி சரியாக வேலை செய்யாதுன்றது உண்மைதான் போல். நரி ஒன்று காட்டில் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அந்த நரிக்கு ரொம்ப குறும்புத்தனமாக இருந்துச்சு. ரொம்ப போர் அடிச்சிச்சு. சரி இந்த பக்கத்து ஊரில் இருக்க மக்களுக்கு நம்ம போய் ஒரு கருத்து சொல்லுவோம் அப்படின்னு நினச்சிட்டு தன்னோட வாயில் ஒரு எக்காலத்தையும் தன்னோட வாலில் ஒரு தீப்பந்தத்தையும் கட்டிக்கிட்டு, ஓகே நம்ம அங்கே போய் கம்பீரமாக நடந்து அவங்களுக்கு ஒரு உலக நீதியை சொல்லிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சி பொறுமையாக அங்கேருந்து நடந்து போய்கிட்டு இருந்துச்சு. அது போயிட்டு அந்த ஊருக்குள்ளே போகிறப்ப அது போகிற வழியெல்லாம் அந்த வாலில் இருந்த தீப்பந்தத்தால் தீப்பற்றிக்கிட்டு எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அது பயங்கரமாக அந்த எக்காலத்தை ஊதுச்சு. உங்கள் மேலே யாரும் தீ வைக்காமல் பார்த்துக்கங்க, கலகக்காரங்க தீ வச்சு கொள்ளையடிக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கத்துச்சு. அதோட வாலில் இருந்த தீயால் வலி ஃபுல்லாக ரொம்ப தீயாக ஆயிடுச்சு. நரி இப்படி துணிச்சலாக செய்கிற காரியத்தை பார்த்து எல்லா பேரும் என்னடா இப்படி இது பண்ணுது அப்படின்னு நினச்சி திகிலாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. தன்னோட காரியத்தில் வெற்றி அடைஞ்சதாக மகிழ்ச்சி அடைஞ்சிச்சு அந்த நரி. அப்போ அங்கே கூடியிருந்த மக்கள்கள்கிட்ட தன்னோட செயலோட விளக்கத்தை குறிச்சு, நண்பர்களே கவனமாக இருங்க, எவன் தீப்பிடிக்குதுன்னு சொல்லி கத்துறானோ, ஊரை கதிகலங்க வைக்கிறானோ அவனே இன்னொரு பக்கம் தீ வைக்கிறவனாகவும் இருப்பான். இதுதான் நான் கண்டுபிடிச்ச உலக நீதி அப்படின்னு சொல்லி சொன்னிச்சு. என்னடா இது மாதிரி சொல்லுது அப்படின்னு சொல்லி எல்லா பேரும் உட்காந்து பேச ஆரம்பித்தாங்க. அந்த நரி அங்கேருந்து போயிடுச்சு. புத்தியுள்ளவங்க நரியோட பேச்சில் இருக்க விளக்கத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. மற்றவங்களுக்கு ஏதேதோ நரி நினச்சிக்கிட்டு என்னமோ பண்ணுது அப்படின்னு அதை சபிக்க ஆரம்பித்தாங்க. எதையும் புரிந்து கொள்வதில் தான் புத்தி கூர்மை உள்ளது. விவசாயி ஒருத்தர் சில ஆடுகளும் மாடுகளும் வளர்த்துக்கிட்டு இருந்தார். அதுங்களெல்லாம் பாதுகாத்துக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு நாயையும் கூட வளர்த்தாரு. அதுங்களுக்கு சரியான நேரத்துக்கு உணவுகளை கொடுத்துட்டு அதுங்களை வளர்த்துக்கிட்டு இருந்தார். நேரத்துக்கு தண்ணி எல்லாமே அவர் வச்சு நல்லா அற்புதமாக பார்த்துக்கிட்டாரு. ஆனால் அங்கே இருந்த ஒரு மாட்டுக்கும் அந்த நாய்க்கும் அவர் கட்டி போட்டு உணவுகள் கொடுக்கறதுல விருப்பமே கிடையாது. அதனால் அவங்க இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அங்கேருந்து அவங்க தப்பிச்சு போகணும்னு நினச்சாங்க. அவங்க பிளான் பண்ணபடியே ஒரு நாள் அந்த விவசாயி இல்லாத நேரமாக பார்த்து அவங்க 2 பேரும் தப்பிக்க பிளான் பண்ணி
நாய் அந்த மாட்டோட கயித்தை கடிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ அந்த மாடு சொன்னிச்சு, ஏன் இப்படி கடிச்சு வேஸ்ட் பண்ணுற இந்த கயிறை? எனக்குன்னு சொந்தமாக இருக்குது அந்த கயிறு மட்டும்தான். நீ அதை கீழே அந்த முடிச்சை மட்டும் கழட்டி விடு, நான் தப்பிச்சு போயிடுறேன். அந்த கயிறு எனக்கு சொந்தமாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னிச்சு. சரி, 2 பேரும் அதே போல் செஞ்சு தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க ஓடிக்கிட்டு இருந்தப்போ நாய் கொஞ்சம் தூரம் போயிடுச்சு. போயிட்டு திரும்பி பார்த்தா அந்த மாட்டை காணோம். என்னடா ஆச்சு அப்படின்னு அது திரும்பி பார்த்துச்சு. அப்போ அந்த மாடு அந்த கயித்தால் ஒரு இடத்துல மாட்டிக்கிச்சு. அது அங்கே மாட்டிக்கிட்டு இருந்தனால, அது கல் இடுக்காக இருந்ததுனால அதால் அங்கேருந்து எழுந்து வரவே முடியல. அது ரொம்ப ட்ரை பண்ணி இழுத்து இழுத்து பார்த்துச்சு, ஆனால் முடியவே இல்லை. அப்புறம் அந்த நாய் அங்கிட்டு திரும்பி வேறு இடத்துக்கு ஓடிருச்சு. ஆனால் அந்த மாட்டுக்கு என்ன ஆச்சுன்ற கவலை அதுக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. நாய் சுதந்திரமாக அந்த இடத்த விட்டு வேறு இடத்துல போய் சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் அந்த மாட்டுக்கு அதோட சொந்தக்காரவங்க வந்து அந்த மாட்டை இழுத்துட்டு போயிட்டாங்க. அந்த கயிறுனால அதால் தப்பிக்க முடியாமல் போயிடுச்சு. அந்த மாட்டை தேடி வந்த அதோட சொந்தக்காரவங்க அதை மறுபடியும் எடுத்துகிட்டு போய் அவங்க வீட்டிலையே அதை கட்டி வச்சுட்டாங்க. அப்போ அந்த மாடு தன்னோட தவறு நினச்சி, இந்த கயித்தை என்னோட வச்சுக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன், இதனால் என்னோட சுதந்திரத்தை நான் பறி கொடுத்துட்டேன், பொருள் ஆசைப்பட்டால் நம்மளுக்கு மோசம்தான் வந்து சேரும் அப்படின்னு நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. நம்ம ஆசையால் நாம் சுதந்திரத்தை இழந்து பழைய நிலைமைக்கே ஆளாயிட்டோமே அப்படின்னு வருத்தப்பட்டுச்சு. நீதி: ஆசைப்பட்டால் அவதிப்பட நேரும். ஒரு பெரிய எலி பொந்தில் நிறைய எலிகள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதில் ஒரு எலி மட்டும் ரொம்ப சுட்டியாக இருக்கும். அதுக்கு மற்ற எலிங்க கூட சேர்ந்து ஒற்றுமையாக இருக்கிறதுல விருப்பமே இல்லை. அது எப்பயுமே நான் தனியாக தெரியணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடையே இருக்கும். அந்த எலிக்கு ஒரு தனித்துவமாக இருக்கிறதுல ஒரு ஆர்வம் இருந்தது. அதனால் அது போய் ஒரு குரங்கிட்ட, குரங்கண்ணா என்னோட வாலை வெட்டிருங்க, எனக்கு இந்த வால் இல்லாமல் தனித்துவமாக இருக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்னிச்சு. அதுக்கு அந்த குரங்கு மேலே தொங்கிக்கிட்டே, என்னது தனித்துவமாக இருக்கணும்னு வாழை வெட்டணுமா? உன்னோட இனத்தை சேர்ந்தவங்களுக்கு இந்த வாள் தான் பெருமையே. சரி, உன் ஆசைப்படியே வாழை வெட்டிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த வாளுக்கு பின்னாடி அது ஒரு பெரிய முடிச்சை போட்டு அனுப்பிடுச்சு. ஏன்னா குரங்குக்கு ஏற்கனவே தெரியும், அது எப்படின்னாலும் இன்னும் கொஞ்சம் நாளில் மறுபடியும் நம்மள்கிட்ட வரும், வந்து வாழை வளர்த்த சொல்லி கேட்கும். அதுக்கு நம்ம இப்போ முடிச்சே போட்டு விட்ருவோம் அப்படின்னு நினச்சி அது முடிச்சை போட்டு அனுப்பிடுச்சு. எலி தான் இனங்கள் இருந்த அந்த இடத்துக்கு போயிட்டு அவங்க முன்னாடி அது அந்த முடிச்சோடையே அலைஞ்சிச்சு. அவங்க எல்லா பேரும் அதை பார்த்து சிரித்தாங்க. கொஞ்ச நாளில் அவங்க யாருமே அது கூட விளையாடலை. நீ என்ன வால் இல்லாமல் வித்தியாசமாக இருக்கிற, நீ உண்மையாலே எங்கள் இனத்துக்காரன் தானா? எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது, நீ எங்கள் கூடலாம் விளையாடாத அப்படின்னு சொல்லவும் அதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. மறுபடியும் அது குரங்கிட்டே போச்சு. குரங்கண்ணே, நான் பெரிய தப்பு செஞ்சிட்டேனே, நீங்கள் எப்படியாவது என் வாழை வளர்த்துருங்கண்ணே, ஏதாவது ஆயின்மெண்ட் எதுவும் போட்டு அதை சரி பண்ண முடியுமான்னு பாருங்கண்ணே அப்படின்னு சொன்னிச்சு. அதுக்கு அந்த குரங்கு, சரி நான் சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அது பின்னாடி போய் அந்த முடிச்சை கழட்டி விட்டுருச்சு. பின்னாடி திரும்பி பார்த்த எலிக்கு ரொம்ப சந்தோஷம். குரங்கண்ணா, நீங்கள் பெரிய ஆள் தான், எப்படியோ என்னோட வேலை மறுபடியும் வர வச்சுட்டீங்க, ரொம்ப நன்றி அண்ணா அப்படின்னு சொன்னிச்சு. பரவாயில்ல, எப்போதுமே இருக்கிறத வச்சு சந்தோஷப்படப்பாரு, போய் உன் இனத்தோட விளையாடு அப்படின்னு சொன்னிச்சு. எலி குரங்குக்கு நன்றி சொல்லிட்டு தன்னோட வலைக்கு மறுபடியும் திரும்பி வந்து தங்களோட இனத்தில் இருக்க மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட ஆரம்பிச்சிருச்சு. தன்னோட தவறை நினச்சி அது மனசுக்குள்ளே வருத்தப்பட்டுச்சு. நீதி: இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டா தீமை தான்